பாம்பை கண்டு அஞ்சினான், வழிபடத் தொடங்கினான். பிறகு நன்றி பாராட்டுதல், சூரியனுக்கு நன்றி பாராட்டுதல், மழைக்கு நன்றி பாராட்டுதல் என்று இப்படி இரண்டு கோணங்களையும் வச்சுக்கலாம். அச்சமும் உண்டு, அன்பும் உண்டு. இப்படி வழிபடக்கூடிய ஒரு நிலை காலந்தோறுமாக நிலவி வருகிறது. உலகமெங்கும் இந்த நிலை உண்டு. எல்லா சமயங்களும் சிறந்த சமயங்கள் தான். அந்தந்த காலத்துக்கும் இடத்துக்கும் ஏற்ப அங்கங்கே தோன்றிய சான்றோர் பெருமக்கள் தங்களுடைய அறிவுக்கும் அனுபவத்துக்கும் ஏற்ப பல்வேறு கருத்துக்களை தாங்கள் உணர்ந்த வண்ணமும் மற்றவர்களுக்கு உணர்த்தக்கூடிய ஒரு சூழ்நிலையிலையும் சில கொள்கைகளாக வகுத்து சென்றுள்ளார்கள். அந்த அடிப்படையில் பல்வேறு கொள்கைகளை நாம் பார்க்குறோம். அதில் ஒன்றாக சிறப்புக்குரியதாக திகழக்கூடியதாக சைவ சித்தாந்தத்தை உணர முடிகின்றது. பொதுவாகவே உலகம் என்பது இன்பம் மிக்கதா துன்பம் மிக்கதா என்று கேட்டால் துன்பம் நிறைந்தது தான். சில பேருக்கு அந்த துன்பம் 100% வாய்க்கவில்லை, பற்றும் படாமல் இருக்கிறதுனால அவருக்கு அந்த சிரமம் தெரியல. இன்னாது அம்ம இவ்வுலகம் இனிய காண்க இதன் இயல்புணர்ந்தோரே என்று புறநானூற்று புலவன் சொல்லுகிறான். தோற்றம் உண்டேல் மரணம் உண்டு, துயரம் மனை வாழ்க்கை என்கிறார் சுந்தரர் பெருமான். ஆகையினால இதுக்கு மேல என்ன சான்று வேணும்? துன்பம் நிறைந்த இந்த உலகத்தில் இனிமையை காண்பதற்கு நாம் ஒரு முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம். அப்ப அது மட்டும் இல்லை, திருவள்ளுவர் சொல்லுவார், இடும்பை இயல்பென்பான்வர், இன்பம் விழையான் இடும்பை இயல்பென்பான் துன்பம் உறுதல் இலர். இந்த உலகத்துல துன்பம் இல்லாதவன் யாருன்னு கேட்டா, இது உலகமும் துன்பம் நிறைந்ததுதான் ஐயா, துன்பம் வரத்தான் செய்யும் என்று யார் ஒருவர் மனப்பக்குவம் உடையவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் இறைவனடியை அடைதல் என்பது வாழ்க்கைக்கு பிறகு, ஆனால் வாழும் போது மன நிம்மதியாக வாழ்கிறார்கள். வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பை இல. யாண்டும்னா ரெண்டு அர்த்தம், எங்கேயும், இந்த உலகத்திலையும் சரி மறுமை உலகம் அல்லது அடுத்த பிறவியிலையும் சரி, யாண்டும் இடும்பை இல. இந்த மனப்பக்குவத்தை தருவதுதான் இந்த சைவ சித்தாந்த வகுப்பு. ஏதோ வயதானவர்கள் படிப்பது, பொழுதுபோகாமல் படிப்பது என்றெல்லாம் சில பேர் விவரம் தெரியாமல் கருதி கொண்டிருப்பார்கள். அது அவருடைய அறியாமை சார்ந்த வார்த்தையாகும், நிச்சயமாக இல்லை. நாம் எத்தனை டிகிரிகள் பெயருக்கு முன்னாலும் பின்னாலும் சேர்த்து கொண்டாலும் அவையெல்லாம் இந்த உடம்பு இருக்கிற வரையில தான். ஆனால் உயிரோடு தொடர்ந்து வரக்கூடிய ஒன்று எதுன்னு கேட்டா, நாம படிக்கக்கூடிய இந்த சைவ சித்தாந்த படிப்பு தான். மற்ற டிகிரிகள்லாம் அடுத்த பிறவியில போட்டுக்க முடியுமா? முடியாது. ஆனால் சைவ சித்தாந்தம் படித்தோம்னா, பொதுவாகவே கல்வி என்பது நடத்தை மாற்றம் என்று சொல்லுவார்கள். ஒரு மனிதனுடைய நடத்தையிலே என்ன மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறது என்று யோசித்து பார்த்தால் ஏதேனும் மாற்றம் இருந்தால் அந்த கல்வி உண்மையான கல்வி. சராசரியாக உலகியல் கல்விக்கு சொல்லக்கூடிய அந்த கோட்பாடு நம்ம பக்தி கல்வியாக இருக்கக்கூடிய சைவ சித்தாந்தத்துக்கு 100% பொருந்தும். சைவ சித்தாந்தம் படிக்கிறேன்னா அறநிலையத்துறை முதலானவற்றுக்கெல்லாம் தகுதியுடையவர்களாக ஆகிறோம், பல செய்திகளை தெரிந்து கொள்கிறோம். ஆனால் அதை தாண்டி வேறு ஏதாவது உண்டா என்று கேட்டால் உண்டு. நம்ம வாழ்க்கையில், நம்முடைய பண்பில், நம்முடைய குணத்தில் ஏதேனும் மாற்றம் நிகழுமானால் அது வெற்றி. என்னுடைய கோபத்தை குறைத்து கொண்டேன், என் அன்பை பெருக்கிக் கொண்டேன் என்று நீங்கள் எப்போதாவது நினைத்தால் அதுதான் உண்மையான சைவ சித்தாந்தத்துடைய வெற்றி. சரி, நம்ம பாடத்துக்கு வருவோம். இப்ப சைவம் சித்தாந்தம். சைவம் என்றால் என்ன? சிவத்தை வணங்குவது சைவம். சிவம் என்றால் என்ன? சிவம் என்றால் நன்மை, சிவம் என்றால் செம்மை, சிவம் என்றால் சிவப்பு, சிவம் என்றால் மங்களம், சிவம் என்றால் செம்பொருள். எந்த ஒன்று நன்மையை தருகிறதோ அந்த ஒன்று சிவம். உயிருக்கு நன்மை என்பது எது? இந்த உலகத்தில் வாழ்றவங்களுக்கு செல்வம், மன நிம்மதி, நோயற்ற வாழ்க்கை. சரி, மறுமை உலகு, மறுபடி பிறவி. உண்மையான நன்மை எது தெரியுமா? உயிருக்கு பிறவாமை தான் உண்மையான நன்மை, முக்தி. அந்த பிறவாமையை தரக்கூடியவர் ஒருத்தர் மட்டும்தான். யார் ஒருவர் பிறவாமல் இருக்கிறாரோ அவர் தான் பிறவாமையை தர முடியும். அது யாருன்னா சிவபெருமான் தான். ஆகையினால
அந்த நன்மையை தரக்கூடியதுனாலதான் அவருக்கு சிவம் என்று பெயர். அந்த சிவத்தை வணங்குவது சைவம். மிக அழகாக பயிலம் கல்லூரியில் திருநாவுக்கரசு ஐயா அவர்கள், திருப்புகழ் அமுதனார் அவர்கள் நடத்துவாங்க. போர்டில் எழுதி போடுவாங்க, SIVAM என்று எழுதுவார்கள். இந்த சிவம் எப்படி சைவமாச்சுன்னு வடமொழி அடிப்படையில் சொல்லுவாங்க. ஒரு ஏ என்பதை இரண்டாவது எழுத்தாக சேர்த்து கொள்ளுங்கள்வாங்க. SIVAM சிவம், SAIVAM சைவம். இதே மாதிரி ஏனைய சமயங்களுக்கும் பொருத்தி காட்டுவார்கள். வைஷ்ணவம், சாக்தம், காணாபத்தியம், சௌரம் அத்தனைக்கும் பொருத்தி காட்டுவாங்க. ரொம்ப அற்புதமான சிந்தனை. நீங்களும் யோசிச்சு அதை எழுதி பாருங்க, அவ்வளவு சிறப்பாக இருக்கும். ஆகையினால அந்த செம்பொருள், திருவள்ளுவர் கூட சொல்வார், செம்பொருள் காண்பது அறிவு. மீனிங்னு அர்த்தம் கிடையாது. அங்க செம்பொருள், செம்மையான பொருளாகிய சிவபெருமானை உணர்வது. காண்பது என்றால் உணர்வது, அதுதான் உண்மையான அறிவு என்று சொல்லுவார். அந்த மாதிரி சிவம் என்றால் மங்களம், நன்மை, உயிருக்கு முக்தி அளிப்பது. அந்த சிவத்தை முழுமுதற் கடவுளாக கொண்டு வழிபடக்கூடிய, வணங்கக்கூடிய, பின்பற்றக்கூடிய ஒரு நெறி சைவம். அந்த சைவ நெறியினுடைய கோட்பாடுகளை விவரிப்பது சித்தாந்தம். வரிசையா பார்க்கலாம். அடுத்து இதுல இருக்கிறது நான் அப்படி தொட்டு காட்டிக்கிட்டே வரேன். உலக உயிர்களுக்குள்ளே உன்னதமானது மானிட பிறவி. ஏன்னா மனிதன் தன் மனமாகிய கருவியை கொண்டு சிந்தித்து அறிவு மேம்பாட்டினால் வாழ்வாங்கு வாழ்கிறான், அல்லது வாழ முயற்சி செய்கிறான். அவனிடத்திலே குணமும் இருக்கிறது, குற்றமும் இருக்கிறது. ஒரு பாறை இருக்கிறது என்று சொன்னால், பாறையில வேண்டாத பகுதிகளை நீக்கிட்டோம்னா அழகான ஒரு கற்சிலை, ஒரு தெய்வ மூர்த்தம் நமக்கு கிடைக்கிறது. அதை கோயில்ல வச்சு வழிபாடு செய்கிறோம். நம்ம இடத்துல கூட வேண்டாத பண்புகள் நீங்கிட்டா நாம தெய்வ தன்மையை உடையவர்களாக ஆகிறோம். கோபுர தரிசனம் கோடி புண்ணியம்வாங்க. கோபுரத்தில் இருக்கக்கூடிய அந்த சிலைகள்லாம் பாருங்க, ஒரு கம்பி, அதில் அப்படியே இந்த சுண்ணாம்பு கலவை முதலானவற்றெல்லாம் வச்சு வேண்டிய பகுதிகளை சேர்ப்பார்கள். வேண்டாத குணங்களை நீக்குவது, வேண்டிய குணங்களை சேர்ப்பது, இது ரெண்டும் தான் கல்வி. அப்ப நம்ம இடத்திலே குணமும் உண்டு, குற்றமும் உண்டு. குற்றங்களை நீக்க வேண்டும், குணங்களை வளர்த்து கொள்ள வேண்டும். அப்படி மாண்புடையவனாக ஆக்குவது எதுன்னா இலக்கியம் ஆக்கும். அதில் சைவ சித்தாந்தம் என்பது மிகச் சிறப்பாக அமையும். சைவ சித்தாந்தம் என்பது வடமொழியிலிருந்து வந்ததா, தமிழிலேயே வளர்ந்ததா என்கிற ஆராய்ச்சி நமக்கு தேவையில்லை. ஆனாலும் கூட முகைமுக்குள் உள்ளது நாற்றம் போல், அதாவது அரும்பு மலர்ந்த பிறகுதான் வாசனை வருகிறது என்பது உண்மையாக இருந்தாலும், அரும்பு மலர்ந்ததும் வெளியில் இருந்தா வந்தது அந்த வாசனை. அது மலர்வதற்கு முன்னால் அது அரும்பாக தோன்றிய காலத்திலிருந்து உள்ளேதானே இருந்தது. அதுதான். அந்த மாதிரி சங்க இலக்கியம், அரை இலக்கியம், பன்னிரு திருமுறை, சைவ சித்தாந்தம் என்று நாம் வரிசையாக காலந்தோறும் பார்த்து கொண்டு வருகிறோம். அதுல பால் போலவும், தயிர் போலவும், வெண்ணெய் போலவும், நெய் போலவும் சித்தாந்த கருத்துக்கள் பறந்து விரிந்து கிடக்கின்றன. அந்த நுட்பத்தை நாம் அடையாளம் காண்பதற்குத்தான் இந்த வகுப்பு. புறநிலை வடிவம், புதைநிலை வடிவம் இரண்டு சொல்லுவாங்க மொழியியல்ல. புறநிலை வடிவம் என்று சொன்னால் வெளிப்படையாக தெரிவது, புதைநிலை வடிவம் என்றால் மறைந்து காணப்படுவது. அந்த மாதிரி சைவ சித்தாந்தம் காலந்தோறும் வளர்ந்து வந்திருக்கிறது, அதுல ஐயமில்லை. சைவம் என்பது இந்தியாவிலும் அதற்கு வெளியிலும் பரவி காணப்படுகிறது. தமிழகத்தினுடைய ஒரு சிறந்த மதமாக இன்றைக்கு இங்கே திகழ்ந்து கொண்டிருக்கிறது. சித்தாந்தம் என்றால் கொள்கை என்று பெயர். எல்லாரும் கட்சிகள் கூட சொல்லுவாங்க, சித்தாந்தம் என்பது கொள்கை முடிவு. அது என்ன பண்ணும், எல்லா கோணங்களிலும் ஆராயப்பட்டு உண்மை என்று நிரூபிக்கப்பட்ட கொள்கை முடிவு என்று சொல்வார்கள். அந்த அடிப்படையில் பார்த்தோம்னா சித்தாந்தம் என்றால் தேடிக்கிட்டு போய் முடிவெடுத்தா எல்லாமே சித்தாந்தம் தான். வெறுமனே சொன்னா சைவ சித்தாந்தம். இதற்கு பெயர் காரண இடுகுறி பெயர். இப்ப நாற்காலின்னு சொல்றோம். நாற்காலின்னா உடனே சேரை குறிக்குது. ஏன் மேசைக்கு 4 கால் தானே இருக்குது? இல்லை, காரணம் தேடினால் மேசையும் நாற்காலி தான். காரணம் காணாத வழி இடுகுறியாக சொல்லும் போது நாற்காலிங்கிறது சேரை குறிக்குது. வளைந்திருப்பதெல்லாம் வளையல் தான். ஆனா வளையல்னா கைக்கு இடுவதை தான் வளையல்ன்றோம். கடலுக்கு பக்கத்தில் இருப்பதெல்லாம் கடலூர் தான். ஆனா கடலூர்னு ஒரு குறிப்பிட்ட ஊரை சொல்லுகிறோம். முக்கண்ணன் என்றால் உடனே நினைவுக்கு வருது சிவபெருமான். ஏன் விநாயகருக்கு முக்கண்ணன் இல்லையா?
இருக்கு. முள்ளின்னா முள்ளி செடின்னு ஒண்ணு. ஏன் தாமரை மற்றதெல்லாம் முள்ளு இல்லையா? இருக்கு. அந்த மாதிரி காரண இடுகுறி பெயராக சித்தாந்தம் என்பது திகழ்கிறது. உபநிடதங்களை எல்லாம் வேதாந்தம் என்று சொல்வார்கள். வேதத்தினுடைய உச்சி அல்லது வேதத்தினுடைய பிழிவு என்று சொல்லுவது வழக்கம். அந்த வேதத்தின் தெளிவாக விளங்குவது வேதாந்தம், வேதாந்தத்தின் தெளிவாக விளங்குவது சைவ சித்தாந்தம் என்று சைவ சித்தாந்த நூல்கள் குறிப்பிடுகின்றன. உமாபதி சிவனார் சிவாகமங்களுடைய பொருள் நிச்சயத்தை உணர்த்துவது சைவ சித்தாந்தம் என்று குறிப்பிடுகிறார். வடநாடுகள் எல்லாம் சைவ சித்தாந்தம் பரவி இருந்தா எங்கேயோ போயிருக்கும். விவேகானந்தர்லாம் இதோடு பொருந்தி அவருக்கு இந்த வாய்ப்பு அமைந்திருக்கும் என்று சொன்னால் இன்னும் சிறப்பாக இருந்திருக்கும். மதம்னு ஒரு வார்த்தை இருக்கு, சமயம்னு ஒரு வார்த்தை இருக்கு. ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. மதம் என்றால் கொள்கை, உயிர், உலகம், கடவுள். இந்த மூன்று பொருளுக்கும் இடையில் இருக்கக்கூடிய தொடர்பு என்ன? இதுல சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் தான் காணப்படும். அதனால நம்ம சமயங்கள்ல முரண்பாடு அது இதுன்னு சொன்னது அது ஒரு காலகட்டம். எல்லா சமயமும் அன்பைத்தான் வலியுறுத்துகின்றன. அதை நாம் அடிப்படையா புரிஞ்சுக்கணும். கருத்து வேறுபாடுங்கிறது வேற. கொள்கை முடிவு. மதம் என்பது கொள்கை, சமயம் என்பது கடைப்பிடி. இந்த இரண்டையும் சேர்த்து நாம் நெறி என்பதில் அடக்கலாம். சமய நெறி, சைவ நெறி. சமயம் என்றாலே பக்குவம், சமைத்தல் என்றால் பக்குவம் என்று சொல்லுவார்கள். உண்ணத்தக்க உணவை வெறுமனே சாப்பிட முடியுமா? அரிசி, புளி, உப்பு, மிளகாய் பொடி, அதை பக்குவப்படுத்தும். அதாவது கொதிச்சு கெட்டது ரசம், கொதிக்காம கெட்டது குழம்பு என்று சொல்லுவார்கள். ஒரு பக்குவம் இருக்கிறது. வெந்நீர் வைத்தால் கூட சிலர் வைத்தா சாப்பிடலான்னு தோணும், காப்பி போட்டா கூட சிலர் அப்புறம் பார்த்துக்கலாம், இப்போ எங்க சாப்பிடுறதுன்னு தோணும். அந்த நம்முடைய எண்ணத்தை, சொல்லை, செயலை பக்குவப்படுத்துவது எதுவோ அதுதான் சமயம் என்னும் பெயருக்கு உரியதாக அமைந்திருக்கிறது. அதான் சமயம். இப்ப தமிழ் நூல்கள்ல சிவபெருமானை பற்றிய குறிப்புகள் எப்படி அமைந்திருக்கின்றன? ஏன்னா நமக்கு இதுதான் தலைப்பு. பன்னிரு திருமுறை வரலாறுல ஐயா ரொம்ப நிறைய சொல்றாங்க. வெள்ளை வாரணம் ஐயா அவர்கள், அது ஒரு கடல். அந்த புத்தகத்தை நடத்தினா உண்மையிலேயே 10 மணி நேரம் குறைந்தபட்சம் வேண்டும், 10 வகுப்புகள் வேண்டும். இல்லைன்னா அதை நம்ம நடத்த முடியாது. அவர் வேதங்கள் இருக்கிறது, உபநிடதங்கள் இருக்கிறது, ருத்திரன் என்கிற பெயரில் இருப்பது, அப்புறம் சிவபெருமானாக கொண்டாடப்பட்ட நிலை என்று அது வடமொழி சார்ந்து மிக விரிவாக ஆழமாக அந்த செய்திகளை எல்லாம் அவர்கள் வகைதொகைப்படுத்தி கொண்டு போகிறார்கள். நாம அதிலிருந்து தமிழ் சார்ந்த செய்திகளை நம்ம தலைப்புக்கு ஏற்ற மாதிரி நேரத்துக்கும் தலைப்புக்கும் ஏற்ப ஒரு வரையறை செய்து கொண்டு இப்போது சிந்திக்கிறோம். நமக்கு தெரிந்து இருக்கிற நூல்கள்ல பழைய நூல் எதுன்னா சங்க இலக்கியம், அதனினும் பழையது தொல்காப்பியம். இலக்கியம் கண்டு அதற்கு இலக்கணம் இயம்பலின் என்று சொல்லுகிற காரணத்தினாலே தொல்காப்பியம் என்பது பழைய இலக்கியங்களுடைய சாரமாக விளங்கக்கூடியது. தொல்காப்பியத்தில் இருக்கக்கூடிய செய்திகளுக்கு சற்று மாறாக சங்க இலக்கியங்கள் இருக்கின்றன. அப்ப அதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, சங்க இலக்கியம் தொல்காப்பியத்துக்கு பிற்பட்டதுன்னு தெரியுது. இப்ப தொல்காப்பியத்துல கடவுள் பற்றிய கொள்கை எப்படி அமைந்திருக்கிறது, சொல்லாட்சி எப்படி இருக்கிறது என்று பார்த்தால், அதுல வர காமப்பகுதி கடவுளும் வரையார். கடவுள் அந்த வார்த்தையை பாருங்க. கடவுதல் என்றால் செலுத்துதல். இறைவன் நம்மை உள்ளே இருந்து செலுத்தி கொண்டிருக்கிறான். அதுதான் கடவுள், கடவுணர் என்று சொல்லுவார்கள். உடம்பை உயிர் இயக்குகிறது, உயிரை இறைவன் இயக்குகிறான். இறைவனுடைய இயக்கம் இல்லை, நாமனா இயங்கிக்கிட்டு இருக்கிறதா நினைச்சுக்கிட்டு இருக்கோம். கிடையாது, நாம இயங்கலை, இறைவன் தான் இயக்குகிறான். மிக அழகாக சிவபிரகாச சுவாமிகள் சொல்லுவாங்க. காஞ்சிபுரத்துல இருந்தவராச்சு, சொல்லணும் இல்லை காஞ்சி பெருமைய, காஞ்சி புலவருடைய பெருமைய. செல்லும் மணி தேர் மீது செய்தமைத்த பாகன் போல் இல்லுள் எமை வைத்து இயக்குவான். இந்த லௌகீக வாழ்க்கையில நான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறது, ஒரு தேர் செல்கிறது என்று சொன்னால் தேர்ல பாகன் பொம்மை ஒண்ணு செய்து வச்சிருப்பாங்க, மரத்தால் ஆன பொம்மை. அந்த பாகனை அந்த தேரை இயக்குகிறான். 4 மாடுகளை வைத்தோ அல்லது
என்ஜின் முதலான பொருட்களை வைத்தோ அல்லது மனிதர்களோ இழுத்து கொண்டு செல்கிறார்கள். ஆனா பாகன் செலுத்துவதை போல தெரிகிறது. அதே மாதிரிதான் நாமெல்லாம் பாகன் கணக்கு தான். உண்மையிலேயே செலுத்தி கொண்டிருப்பது இறைவன் தான். அதனால கடவுபவன் என்று ஒரு அர்த்தம். உலகத்தை கடந்து இருப்பவன், உள்ளேயும் இருப்பவன், கடந்தும் உள்ளும் இருப்பவன். உள்ளே இருத்தல்னா கலந்து இருத்தல், அது வெளியே இருத்தல். இந்த ஒன்றாய் வேறாய் உடனாய் என்று நீங்க பிறகு ஆழமாக சைவ சித்தாந்தத்தை படிப்பீர்கள். உங்களில் பொதுவாக கடந்த சுற்று பாடம் கேட்டவர்களும் இருப்பீர்கள். முதலாக சைவ சித்தாந்தம் படிக்க வேண்டும் என்கிற ஆர்வத்தில் வந்தவர்கள் தான் பெரும்பான்மை இருக்க வாய்ப்பு இருக்கிறது. எனவே ஒரு சில சொல்லாட்சிகள் வருகிற பொழுது அது கண்டு நீங்கள் மயங்கி நிற்க வேண்டாம். அது சார்ந்த அந்த சொல்லாட்சிகளை நீங்கள் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். அது தவிர்க்க முடியாதது. அது என்ன சொல்லுவாங்க, பரிபாஷைன்னு சொல்லுவாங்க. புதியவர்களுக்கு அது ஒரு மாதிரி இருக்கும். இது என்னென்னமோ சொல்றாங்களே, அப்படிலாம் கிடையாது. குறிச்சு வைங்க. எந்த வார்த்தை புதிதாக உங்களுக்கு தென்படுகிறதோ அந்த வார்த்தையை குறித்து வையுங்கள். பிறகு அகராதி கொண்டோ அல்லது இணையதளத்திலோ அல்லது ஆசிரியர் மூலமாகவோ கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். சைவ சித்தாந்தம்லாம் முறையாக படிக்க வேண்டிய நூல்கள். சுட்டி காட்டாத விட்டு சுட்டு போட்டாலும் வராது என்று சொல்லுவார்கள். அதனால முறையாக பாடம் கேட்க வேண்டும். கற்றலின் கேட்டலே நன்று என்று சொல்வார்கள். கல்வி என்கிற அதிகாரத்தை அடுத்து அறிவுடைமையை வைக்கல திருவள்ளுவர். கல்விக்கு அடுத்து கல்லாமை, கல்லாமைக்கு அப்புறம் கேள்வி, கேள்விக்கு அப்புறம் தான் அறிவுடைமை. எப்போது கேள்வி செல்வம் வருகிறதோ அப்போதான் அறிவுடைமை முழுமை பெறுகிறது என்று திருவள்ளுவர் நிர்ணயித்திருக்கிறார். சரி, கடவுள் என்கிற சொல்லை தெரிந்து கொண்டோம். அடுத்து முனைவன் என்று ஒரு சொல்லை பயன்படுத்தி இருக்கிறார் நம்ம தொல்காப்பியர். முனைவன்னா முதல் ஆள்னு ஒரு அர்த்தம் இருக்கிறது. முனைவன் முன்னவன் என்று ஒரு அர்த்தம். முனைதல் என்றால் விரும்புதல். ரொம்ப முனைப்பா இருக்காருயா, ஆர்வமா இருக்கிறாரு. இந்த ஆராய்ச்சி பண்றாங்க இல்லையா, ரொம்ப ஆர்வமா ஆராய்ச்சி பண்றது முனைதல் என்று சொல்லுவார்கள். முனைவர் ஒரு குறிப்பிட்ட துறையில் ரொம்ப ஆழமா ஆராய்ச்சி பண்றவங்க. வினையின் நீங்கி விளங்கிய அறிவின் முனைவன் கண்டது முதல் நூலாகும்னு தொல்காப்பியம் சொல்லுகிறது. இயல்பாகவே பாசங்களிலிருந்து நீங்கியவன், அறிவே வடிவமானவன், அப்படிப்பட்ட சிவபெருமான். அதுக்கப்புறம் கந்தழி என்கிற ஒரு சொல்லாட்சி காணப்படுகிறது. கந்து அழி. கந்துன்னா பற்று, பற்றுக்கோட்டை அழிப்பவனும். உலகியல்ல ஏன்னா நாம ஆணவத்தோடு சேர்ந்திருக்கிற காரணத்தினாலே ஆணவத்தை விட்டு நம்மை பிரிக்க வேண்டும் என்பதற்குத்தான் பிறவி. அதுக்குதான் கண்மம் மாயை என்கிற இரண்டும் தரப்பட்டிருக்கின்றன. இந்த உலகம் உடம்பு எல்லாம் தரப்பட்டிருக்குது. ஆகையினால கந்து அழி என்று ஒரு வார்த்தை இருக்கிறது. பற்றுக்கோட்டை அழிப்பது. இன்னொரு அர்த்தம் பார்த்தீங்கன்னா பற்றுக்கோடாக இருப்பதுன்னு ஒரு அர்த்தம் இருக்குது. உயிர்களுக்கு பற்றுக்கோடு. கன்றாப்பூர் நடுதறியை காணலாமே, நடுதறியப்பர் என்று சிவபெருமானுக்கு ஒரு பேர் உண்டு. முனக்குச்சின்னு சொல்லுவோம். பசுமாடு கண்ணுக்குட்டியெல்லாம் கட்டி வைக்கிறது கயிறு போட்டு. அந்த மாதிரி பாசக்கயிற்றால் பசுவை கட்டி இருக்கிறார்கள். அப்படி கட்டி இருக்கிற அந்த நடுதறி தான் பெருமான். ஆகையினால சிவலிங்க வழிபாடு என்பது ஒரு குச்சி வச்சு நட்டிருப்பாங்க. அதுதான் வேல், அதுதான் சிவலிங்கம். அது செங்கல்லா இருக்கலாம். இப்ப அம்பால்னு சொல்லி வழிபடுறோம் இல்லைங்களா, வேப்ப மரத்துங்கள் எல்லாம் வச்சுக்கிட்டு, அது அம்பாலா வழிபடுறவங்க. அது முருகனா வழிபடுறது, சிவனா எல்லாம் அடிப்படை அதுதான். ஆக மரத்தடியில் பொது இடம், பொது இல்னு பேரு, அம்பலம்னு பேரு. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அதுக்கு கோயில் கட்ட ஆரம்பிச்சாங்க. ஆகையினாலே இன்னொரு கருத்து உண்டு. நடுகள் வழிபாட்டிலிருந்து சிவலிங்க வழிபாடு தோன்றி இருக்கலாம். ஏன்னா கல் நடுகிறோம் அல்லவா, நடுக்கல் அதுதானே சிவலிங்கம். அப்படியும் ஒரு கருத்து இருக்கிறது. காமப்பகுதி கடவுளும் வரையார் என்கிற ஒரு சொல்லாட்சியை பார்க்கிறோம். அது தனி புறத்தனையில வரக்கூடிய நம்ம நூற்பாவுக்கு பொருள் ஆராய்ச்சி பண்ண வேண்டாம். இந்த சொல்லாட்சிகள் எல்லாம் இங்கே காணப்படுகின்றன. அவை சிவபெருமானுக்கு பொருத்தமாக அமைந்திருக்கின்றன என்கிற அளவில் நாம் வைத்துக் கொள்வோம். நீங்கள் அந்த 12 திருமுறை வரலாறு முழுவதும் படிக்க வேண்டும். நான் அதில் ஆர்வம் ஏற்படும்படியாக சில பகுதிகளை மட்டும் தொட்டு காட்டி செல்கிறேன், அவ்வளவுதான். 8 தொகை அதுல பாத்தீங்கன்னா, நீலமேனி வாலிழை பாகத்து ஒருவன் இருதால் நிழல் கீழ் மூவகை உலகும் முகிழ்த்தன முறையே என்று மிக அழகாக ஐங்குறுநூறுல கடவுள் வாழ்த்து பாடும். என்ன அழகான ஒரு சிந்தனை பாருங்க. நீலமேனி, அம்பாளனுடைய மேனி நீலமேனி. நான் ஒரு இணையதளத்துல இருந்து எடுத்து பதிவு பண்ணலான்னு பார்த்தேன் அர்த்தநாரீஸ்வரரை. ஆனா எல்லாரும் அநியாயத்துக்கு என்ன பண்ணிருக்காங்க, இந்த வடநாட்டுக்காரெல்லாம் என்ன பண்றான், சிவபெருமானை நீளமாக்கி அம்பாலை சிவப்பாக்கி மாற்றி வச்சிருக்காங்க. அம்பாள் சிவப்பா இருக்க அதுல மாற்று கருத்து இல்லை. ஏன்னா நிறங்களோர் ஐந்துடையாய் பெருமானை சொல்லலாம். இருந்தாலும் கூட ஒரு முறை இருக்கிறது. சிவம் என்றால் சிவப்பு, அம்பாள் என்பது நீளம், விஷ்ணுவுடைய அம்சம் மாதிரி.
ஆகையினால வலப்பக்கம் சிவப்பும் அம்பாளுடைய நிறம் பச்சை அல்லது நீளமாக இருக்கும் என்று தேடி பார்த்தால் மாறி காணப்படுகிறது. அதனால ஒரு தயக்கம் வந்தது. எழுதியிருக்காங்க பாருங்க, நீலமேனி அம்பாளுடைய மேனி, வாலிழை எங்க அம்பாளுக்கு இருக்கு, தூய அணிகலன்களை அணிந்தவள், பாகத்து ஒரு பாகத்திலே கொண்டிருக்கக்கூடிய ஒருவன் ஒப்பற்றவன் ஆகிய சிவபெருமான், அவனுடைய இரு தாள் நிழற்கு, அவனுடைய 2 திருவடி தாமரைகள், மூவகை உலகம், சுத்தமாயாபவனும் அசுத்தமாயாபவனும் சுத்தாசுத்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் சைவ சித்தாந்தம் படிக்கும்போது வரைக்கும் 3 விதமான மாயைகளை சொல்லுவாங்க, அங்க பார்த்துக்கலாம். மூவகை உலகம் முகிழ்த்தன முறையால் சாதாரணமான பொருள் பூலோகம், மேலுலகம், கீழுலகம் எல்லாம் முகிழ்த்தன. உயிரினங்கள் வாழ்வதற்குரிய 3 உலகங்களும் தோன்றின. அங்கேதான் ஒடுங்கும். தோற்றிய திதியை ஒடுங்கி மலத்து உலதாம்னு பிறகு படிப்போம் சிவஞான போதத்துல. சரி, பொங்கவம் ஊர்வோனும் பரிபாடல்ல வருது. பொங்கவம், பொங்கவம் எருது, அதுலயே தெரிஞ்சுக்கலாம். அவர் குதிரை, யானை, தேர் முதலான வாகனங்களை கொண்டிருக்கவில்லை. மாடு மேய்க்கிறவன் மாட்டு மேலதானே உட்காந்துக்கிட்டு இருப்பான். பாம்பு பிடிக்கிறவன் கையில சூளத்தை தானே வச்சுக்கிட்டு இருப்பான். அவன் வேட்டையாடி எதை அணிந்து கொண்டிருப்பான், யானை தோலும் புலித்தோலும் தானே அணிஞ்சுக்கிட்டு இருக்கான். அதை வச்சு இவன் தான் ஆதி கடவுள், ஆதி சைவ கடவுள் என்று நாம் தெரிந்து கொள்ளலாம். ஆதிரை முதல்வ நின் கிளர்ந்த நாதர் பன்னொருவரும், பாருங்க 11 ருத்திரர்கள்னு சொல்லுவாங்க, அந்த வார்த்தை வருது. ஆதிரை முதல்வன், திருவாதிரைக்கு உரியவன் சிவபெருமான். நல்லா கவனிக்கணும். திருவோணம் என்பது பெருமாள் பிறந்த நட்சத்திரம் என்று சொல்லுவார்கள். சிவபெருமான் பிறந்த நட்சத்திரம் திருவாதிரையை சொல்லக்கூடாது. சிவபெருமானுக்கு உகந்த நட்சத்திரம், சிவபெருமானை போன்று அவருடைய ஆற்றலுக்கு ஒப்ப கருதத்தக்க நட்சத்திரங்கள், அவ்வளவுதான். அதனால அந்த வார்த்தை மறு மிடற்று அண்ணல், மறுன்னா கலங்கம், விஷம் அறிஞ்சதுனால கலங்கம், இது பரிபாடல்ல வருது. அப்ப சிவபெருமானை பற்றிய சொல்லாட்சிகள் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றன. இன்னும் அழகான இன்னும் குறிப்பு, கலித்தொகையினுடைய கடவுள் வாழ்த்து ரொம்ப அற்புதமா, 6 அறி அந்தனருக்கு அருமறை பல பகர்ந்து, பாருங்க, வாழ்க்கை முறையை அறிந்து கொள்ளக்கூடிய அந்தனர்கள் கேட்டுக்கொண்டதற்கு பல வேதங்களை அல்லது பல ரகசியங்களை எடுத்துரைத்து தேரு நீர் சடை கறந்து தெளிவான அந்த கங்கை நீரை தலையிலே தாங்கி கொண்டார். அதெல்லாம் நிறைய நுட்பமான அர்த்தங்கள் இருக்கின்றன. பகீரதன் தவத்துக்காக கங்கை வேகமாக வந்தது, சடையில் தாங்கி ஒரு மயிரழி அளவுக்கு வைத்தார். அதுதான் ஆகாய கங்கை, பூலோக கங்கை. அது ஒரு கருத்து. இயற்கையை யாராலும் கட்டுப்படுத்த முடியாது இறைவனால் தவிர. நீர்மிகின் சிறையும் உண்டோ, புறநானூறு. அது சிறை உண்டு, சிவபெருமானால் மட்டும்தான் அது முடியும். சரி, திரிபுரம் தீமடுத்து, ஆகாயத்தில் பறக்கக்கூடிய 3 கோட்டைகளை ஓரம்பால் எய்தார். கூறாமல் குறித்ததன் மேற்செல்லும் கடுங்கூலி அவருடைய படை போதகணங்கள். மாறா போர் மணிமிடற்றாய், போரிலே வல்லவனே, மணிமிடற்றாய் நீலமணி ஓட்டர்கள், எண் கையா 8 கைகளை உடையவனே. இதெல்லாம் பெருமானுடைய அங்க அடையாளங்கள். இன்னைக்கு நாம என்னென்ன வழிபடுறோம், 3000 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த தோற்றத்தை உடையவராக பெருமானை அன்றைக்கு உணர்ந்திருக்கிறார்கள். அவரு பண்டரங்கம் ஆடுங்கள், பண்டரங்கன்றது பாண்டு அப்படிங்கிறது, பாண்டரங்கம் தான் பண்டரங்கமாச்சு. விபூதியை பூசிக்கிட்டு ஆடுறாரு. எப்போ விபூதி பூசிக்குவாரு? உலகம் அழிவின் போது, முற்றழிவின் போது சாம்பலை எடுத்து மேனியில பூசிக்குவார். பண்டரங்கம் ஆடுங்கால் பனை எழில் அணைமென்தோல் வண்டரற்றும் கூந்தலால் வளர்தூக்கு தருவாளோ. அம்பிகை உடனிருந்து பாடுகிறாள், இவர் ஆடுகிறார். அம்பிகை உடனிருந்து காணுகின்றால், இவர் ஆடுகின்றார் என்று மரபு. கொடுகொட்டி ஆடுங்கால், கொடுகொட்டின்னு ஒரு நடனம், 11 வகை நடனங்கள் சொல்றாங்க சிலப்பதிகாரத்துல, அதில் இது ஒண்ணு. கோடு உயர் அகலல்குள் கொடி உரை நுசுப்பினால் கொண்ட சீர் தருவாளோ. சீர் என்பதும் தூக்கு என்பதும் பாணிங்கிறதும் இசை வகைகள், பாடல்னு வச்சுக்கோங்க, அவ்வளவுதான். தலை அங்கை கொண்டு நீ காபாலம் ஆடுங்கள், கபாலத்தை எல்லாம் கையில வச்சுக்கிட்டு நீ காபாலம் என்கிற நடனத்தை ஆடும்போது முளையணிந்த முருவலால் முன்பாணி தருவாளும். முல்லைப்பூ போன்ற அழகான பல்வரிசையுடைய அம்பிகை, முல்லை என்பது வார்த்தை குறைஞ்சி வந்திருக்குது இடைக்குறையாக, அவ்வளவுதான். முன்பாணி தருவாளும். அப்ப அம்பிகை காணுமாறும் பாடுமாறும் பெருமான் ஆடுகின்றார். இவருடைய ஆட்டம் எல்லாம் சற்று ஓய்ந்து உலகம் மறுபடி புனருற்பவம் ஆக வேண்டும் என்பதற்காகத்தான் அம்பிகை உடனிருந்து காணுகின்றார். சக்தியினுடைய தொடர்பு இல்லாமல் சிவத்தால் உலகை படைக்க முடியாது. சரி, கலித்தொகையிலே இமயவில் வாங்கிய ஈர்ஞ்சடை அந்தணன். இமயவில்னா இமய பகுதியை ஒட்டி இருக்கக்கூடிய மேரு, அதை வில்லாக வளைத்து ஈர்ஞ்சடைனா அதான் கங்கை சடை, ஈரமான சடையுடைய அந்தணன். பெருமானுக்கு அந்தணன் ஒரு பேர். உமையமர்ந்து உயர்மலை இருந்தனனாக ஐயிரு தலையின் அரக்கர் கோமான், 10 தலையை கொண்ட அரக்கர் கோமான். நம்ம
ராவணன் தொடிப்பொடி தடக்கையின் கீழ் புகுத்து அந்த 10 தலைக்குரிய 20 கைகளையும் அப்படி வச்சு அம்மலை எடுக்கை செல்லாது உழப்பவன் போல அப்படியே அந்த மலையை பெயர்க்கிறான். முடியல, பெருமான் காலால் அழுத்தினதும் தரைக்கும் மலைக்கும் நடுவில் கைகள்லாம் மாட்டிக்கிட்டு கத்தறான், கதறான். ஒரு யானை ஈரமான மரத்துல வேகமா தன்னுடைய தந்தத்தை, அது வேங்கை என்று நினைத்து, வேங்கை மரம் என்று நினைக்காமல் அதனுடைய கருமையும் மஞ்சளும் கலந்த தோற்றத்தை மிக விரைவாக வந்த சூழ்நிலையில அல்லது பொழுது போன சூழ்நிலையோ நம்ம தெரியல, சரியா உணராம வேங்கை புலி என்று நினைத்து குத்தி விட்டது. பிறகு பசுமரத்தாடி கூட அது பொத்து விட்ட காரணத்தினால இழுக்க முடியாம அது கத்துது, கதறுது. அதற்கு மிக அழகான ஓமையாக இந்த ராவணன் கையிலை மலையை பெயர்த்த காட்சியை சொல்லியிருக்கிறார்னு சொன்னா அந்த புலவர் எவ்வளவு தூரம் சிவபெருமான் மீது நெஞ்சை பறி கொடுத்தவராக இருப்பார்னு பார்த்துக்கோங்க. அப்புறம் அகநானூற்று பாடல் வருகிறது. கார்விரி கொன்றை பொன்னேர் புதுமலர் தாரன் மாலையன் மலைந்த கன்னியன். கொன்றை தான் அவருக்கு தலையில சுடும் கன்னியாக, கழுத்தில் போடும் மாலையாக, தாராக எல்லாம் இருக்குது. அதனால மையல் நொஞ்ஞான் பூநூல் அணிந்து கொண்டிருக்கிறார். முதலது இமயா நாட்டு நெற்றிக்கண் இருக்குது. இகலட்டு கையது கணிச்சியோடு மழுவை. ஒரு பக்கம் நெருப்பு இருக்கு, ஒரு பக்கம் கோடரி அமைந்திருக்கிறது. மூவாய் வேலும் உண்டு சோளமும் வச்சுக்கிட்டு இருக்காரு. அந்த தோளாதோர், தோல்வி என்பதே இல்லாதவன் பெருமான். ஊர்ந்தது ஏறு சேர்ந்தோல் உமையே செவ்வான் அன்ன மேனி என்று வர்ணித்துக்கிட்டே போறாங்க. அது பெரும் பாட்டாக போகிறது. நீங்க பாத்துங்க, அந்த பாடல் முழுக்க சிவபெருமானுடைய பெருமையை சொல்லுகின்றன. எதுக்கு சொல்றேன்னா, அவருடைய திருவுருவ நலனும் அவருடைய திரு அருட்செயல்களும் பற்றிய சொற்களை அவருக்காக பெய்து இப்படி பாடல்கள் அமைந்திருக்கின்றன. ஒரு புலவர் சொல்றாரு, அரசனை பார்த்து, சிவபெருமான் கோயிலை திருவலம் செய்யும் போது மட்டும் உன்னுடைய தலை தாழட்டும், மீது யாருக்கும் நீ பயப்பட வேண்டிய பணிய வேண்டிய அவசியம் இல்லைங்கிறார். பணியர் அத்தை நின் கொடையே முனிவர் முக்கண் செல்வர் நகர்வளம் செயற்கே. முக்கண் செல்வன் சிவபெருமான், நகர்னா கோயில்னு அர்த்தம். நகர் வளம், அது கோயிலை வளம் வரும்போது மட்டும் உன் தலை தாழணும், மீதி யாருக்கும் நீ பணிய வேண்டிய அவசியம் இல்லை. எப்பேற்பட்ட வார்த்தை பாருங்க. சிவனுக்கு மட்டும் பணிஞ்சா போதும். நீல மணிமிடற்று ஒருவன் போல மண்ணுக பெருமை நீயே. இந்த தொடர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஔவையாருக்கு அதிகமான நெல்லிக்கனி கொடுத்த போது அதை உண்ட அவ்வை என்ன சொல்லி வாழ்த்துறாங்க? சிவபெருமானை போல நீடு ஒழி வாழ்கன்னு வாழ்த்துறாங்க. ரொம்ப அழகான பகுதி. இப்படி இது சிலது சும்மா சின்ன குறிப்புகள் நிறைய இருக்கு, நீங்க பாத்துக்கலாம். அந்த புத்தகத்துல இருக்கு. 10 பாட்டுல அந்த மாதிரி திருமுருகாற்றுப்படையில எங்கெங்கும் வருகிறது. தொட்டம் இடமெல்லாம் 1-2 மட்டும் நான் சொல்லியிருக்கேன். வெள் ஏறு வளவையின் உயரிய, வெண்மையான நிறத்தை உடைய எருதினை தன்னுடைய கொடியிலே கொண்டிருப்பவர். வாகனமும் அதுதான் அவருக்கு, கொடியும் அதுதான். சிவபெருமானுக்கு வலப்பக்கத்திலே உயர்த்தி இருக்கிறார். பலர் புகழ் திணித்தோல், பலராலும் போற்றத்தக்க வலிய தோற்றம். உமையமர்ந்து விளங்கும் மேனி இமையா முக்கண் மூயில் முறுக்கிய முரண்மிகு செல்வன் என்று சொல்லுகிறார்கள். திரிபுரம் எரித்த கதையெல்லாம் வருவார். அது மாதிரி காரி உண்டி கடவுளது இயற்கையும். காரினா கருப்பு நிறமுடையது, இங்கே விஷத்தை குறிக்கிறது. விஷத்தை உண்ட செய்தி இங்கே பதிவாகி இருக்கிறது மலைபடு கடாமல. இப்படி 10 பாட்டுல இருக்கு. இன்னும் பல இடங்கள் உள்ள. 11 கணக்கு. கண்மூன்று உடையான் தாழ் சேர்தல் கடிது இனிதே. எது இனியதுன்னும் போது எத்தனையோ இனிது சொல்றாங்க. உண்மையான இனிது எது தெரியுமா? மற்றதெல்லாம் சிற்றின்பம். ஒரே ஒரு இன்பம் தான் பேர் இன்பம். கண்மூன்று உடைய சிவபெருமானுடைய தாள் சேர்தல் கடிது இனிதே. அதுதான் ஏன் இனியது. இனியவை 40 அழகா கடவுள் வாழ்த்துல அமைச்சிருக்கார். கைநிலைங்கிற நூல்ல வேலன் தரிய விரிசடை பெம்மான், முருகப்பெருமானை தந்தருளிய விரிசடை பெருமான், திரிபுரம் எரித்த விரிசடை கடவுள்னு பாக்குறோம் பாருங்க. வாலிழை பாகத்து அமரிய, வாலிழை பாகத்து தூய்மையான அணிகளுடைய உமையம்மையை ஒரு பாகத்தில் கொண்டிருக்கக்கூடிய அமரிய கொழுவேல் கூற்றம், ஒரு வேல் ஏந்திய கூற்றத்தை தன்னுடைய ஏவலனாக வைத்துக்கொண்டு அழிப்பு தொழில் முதலானவற்றை நிகழ்த்துகிறார். கதழ்ந்தேறி கொன்றையன், கொன்றை மாலையை அணிந்தவர். இப்படி வருகிறது. அடுத்தது 1100, அது காப்பிய காலத்தை ஒட்டியதுதான். மன்னிய நாள்மீன் மதி கனலி என்றிவற்றை முன்னம் படைத்த முதல்வனை. சிவபெருமான் இந்த உலகத்தையே அவர் தான் படைத்தார். பிரம்மன் தான் படைத்தார். பிரம்மனுக்கு உத்தரவிட்டவர் சிவபெருமான். அப்ப சிவபெருமான் படைத்ததாக கணக்கு அதுதானே. வீடு கட்ட சொல்றாரு. கொத்தனாரை விட்டு மேஸ்திரியை விட்டு வீடு கட்டுறாங்க. மேஸ்திரி தான் கட்டினாரு. ஆனா கட்டினவர் யாரு? பணம் கொடுத்து கட்டினவர். ராசராசன் கட்டினான்னு தானே சொல்றோம், மேஸ்திரி கட்டினான்னு சொல்றோம்.
யோசிச்சு பாருங்க பெரிய கோயில். அப்ப கட்டினான், கட்டுவித்தான், தன்வினை பிறவினை, அந்த மாதிரி பாத்தீங்கன்னா உலகையே உருவாக்கியவர், படைத்தவர் சிவபெருமான். படைப்பித்தவர் அப்படி வேணாலும் வச்சுங்க நம்ம தமிழ் இலக்கிய முறைப்படி. மண்ணிய நாள் மீன் நிலை பெற்ற நட்சத்திர கூட்டங்களையும் மதி நிலாவையும் கனலி சூரியனையும் என்று இவற்றை இவை எல்லாத்தையும் முன்னம் படைத்த முதல்வனி. அப்ப அவனுக்கு எல்லாம் சொந்தம், எல்லாத்துக்கும் அவன் சொந்தம். அப்படி இருக்கும்போது பின்னரும் ஆதிரையான் என்றென்று அயருமால் யார் யாது 27 நட்சத்திரமும் அவர் படைச்சதான், அதுல என்ன ஆதிரையான்னு சொல்றீங்க என்று ஒரு வஞ்ச புகழ்ச்சி மாதிரி கேட்கிறார். ஊர்திரை நீர் வேலி உலகு அயருமால், இது என்னையா எப்ப பார்த்தாலும் ஆதிரையான்னு சொல்லுதியா, இவனை ஓனத்தான்னு சொன்னா பொருந்தாதா? எல்லா நட்சத்திரமும் அவனுக்கு உரியதானையா, அசுனியான்னா புனர்கோசத்தான்னா பொருந்தாதா என்று கேட்டு எழுதியிருக்கார். நான் முன்னையே சொன்ன மாதிரி ஆதிரை என்பது அவருக்குரிய விருப்பத்துக்குரிய நட்சத்திரமாக, அவருடைய குணாதிசயங்களை பிரதிபலிக்கக்கூடிய நட்சத்திரமாக அமைந்திருக்கிற காரணத்தினாலே சொல்லப்படுகிறது. அவ்வளவுதான். காப்பியங்கள்ல பாருங்க, அதாவது நம்மை விட நம்முடைய ஆற்றலை அயலவர்கள் தெரிந்து வைத்திருப்பார்கள். சைவ சமய நூல்கள் சொல்லாத ஒரு அற்புதமான அழுத்தமான கருத்தை சமண சமய நூலாகிய சிலம்பு பதிவு செய்திருக்கிறது. பிறவாயாக்கை பெரியோன் கோயிலும். இதுக்கு மேல என்ன வேணும்? பெருமான் பிறவாதவன், பெரியோன், அதனால அவன் பெரியோன், பெருமைக்குரியவன். அதுதான் உலகத்துல பெருமை. எது பெருமைன்னா எதேதோ பெருமைலாம் சொல்றீங்களா, அதெல்லாம் பெருமை கிடையாது. பிறவாயாக்கை உடைமைதான் பெருமை. ஆணைத்தோல் போர்த்து என்று ஒரு இடத்துல, புலியின் உரி உடுத்துன்னு ஒரு இடத்துல, கண்ணுதலோன் நுதல் கிழித்து விழித்து இமையா நாட்டம், நெத்தி கிழிச்சுக்கிட்டு வந்துதான் பாருங்க. நுதல் கிழித்து விழித்து இமையா நாட்டம், என்ன அழகா நாட்டம்னா கண்ணு. அற்புதமான சொல்லாட்சி. நஞ்சு உண்டு கருத்த கண்டம், கண்டத்தை உடையவன் கண்டி. நீலகண்டி அம்மன் சொல்லுவாங்க அம்பாளுக்கு, சிவபெருமானுடைய அம்சமாக இருக்கக்கூடியவங்க. அந்த அதே தோற்றத்தில் நீலகண்டின்னு பேர் உண்டு. நுதல் விழி நாட்டத்து இறையோன் கோயிலும், இப்படி எல்லாம் வருது. விண்ணோர் அமுதுண்டும் சாவ ஒருவரும் உண்ணாத நஞ்சு உண்டு இருந்து அருள் செய்குவாய். இதை விட சொல்ல முடியுமா அற்புதமா? இதுவும் சைவம் கூட சொல்லலை இப்படி. விண்ணோர் அமுது உண்டும் சாவ, எதிர்மாறா நடக்குது. அமுது உண்டவன் வாழணும், ஆனா விஷம் உண்டவன் வாழ்கிறான். அப்ப உணவுல இல்ல, அவன் தன்மையில் இருக்கிறது. பெருமானுடைய தன்மையில் தான் இருக்குது. அதனால நஞ்சு உண்டு இருந்து அருள் செய்குவான், நீ என்னைக்கு இருந்து அருள் அளிக்கிற. அதே மாதிரி மணிமேகலையில வருது, இங்க நான் குறிச்சிருக்கணும் மணிமேகலைன்னு விடுபட்டு போச்சு. நுதல் விழி நாட்டத்து இறையோன் முதலா பதிவாள் சதுக்கத்து தெய்வம் ஈராக. இந்திர விழா நடத்துறதுக்காக எல்லா இடத்துலயும் பறையறிவித்தார்கள், முரசறிவித்தார்கள் வரும். சிவபெருமான் தொடங்கி சதுக்க பூதம் வரையிலன்னு வரும் மணிமேகலையில. மணிமேகலையில அட்டமூர்த்தம் பற்றிய குறிப்பை சைவ சித்தாந்தம் தான் சொல்லுகிறது, சைவ வாய் தான் சொல்கிறான்னு அந்த காஞ்சிபுரத்தில் நடக்கக்கூடிய அந்த என்ன சொல்லுவோம், பட்டி மண்டபத்து பாங்கறிந்து ஏறக்கூடிய இடத்துல இந்த மாதிரி செய்திகள்லாம் வரும். ரொம்ப அருமை. அதனால காஞ்சிபுரம் அல்லது காஞ்சிபுரத்தை தலைமையிடமாக கொண்டு இன்னைக்கு வந்து சைவ சித்தாந்தம் நடக்குதுன்னா, ஏதோ ஏன் மற்ற ஊர்ல நடத்த வேண்டியது தானே? சென்னையிலையும் மதுரையிலையும் நடக்காம, கோவையிலையும் நடக்காம, இப்படி ஒரு வகுப்பு எங்கும் பாடம் நடக்கிறது சைவ சித்தாந்தம், அது வேற விஷயம். ஆனால் சர்டிபிகேட்டோட, அரசாங்கத்துக்கு பதிவு செய்கிற சர்டிபிகேட்டோட நடக்குதுன்னு சொன்னா, அது கல்வியை கரையில்லாத காஞ்சின்னு அப்பர் பெருமான் சொன்ன அந்த வார்த்தைக்கு தகுந்ததாக அமைந்திருக்கிறது காஞ்சிபுரம். அதனால இன்னைக்கு நேற்று கிடையாது, அவருடைய பூர்வீகம் என்றைக்கும் உண்டு. சரி, இந்த கடவுள் மறுப்பு என்பது எல்லா காலத்திலும் இருந்திருக்குது. ஆனால் மனிதன் தன்னுடைய மறைவுக்கு பிறகு மறுபிறவி உண்டு என்று நம்பி இருக்கிறான். இப்ப இதுவரையில நாம பார்த்தது, முதல்ல சைவம்னா என்னன்னு பார்த்தோம், சித்தாந்தம்னா என்னன்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் சிவபெருமானுடைய திரு தோற்றம், திரு அருட்செயல் குறித்து அவருடைய பெயர்களை மட்டும், நாமங்களை மட்டும் தெரிந்து கொண்டோம், திருநாமங்களை. இப்ப நான் பெயரை விட்டுட்டு கொள்கைக்கு வரேன். அதனால சைவ சித்தாந்தம் தலைப்பு கொடுத்துட்டேன். சைவ சித்தாந்தம் என்பது மறுபிறவியை நம்பக்கூடியது. உலகாயுதம் நம்பாது, இன்னும் சில சமயங்கள் நம்புறது கிடையாது. அப்ப இந்த சிந்தனை படிப்படியே வளர்ந்து வந்திருக்கிறது என்பதற்காக சொல்றேன். பல கூறுகளில் ஒன்று மறுமை. இம்மை மாறி மறுமை ஆயினும் நீ ஆகியர் என் கணவனை யானாகியர் நின் நெஞ்சு நேர்பவனே, குறுந்தொகையில வரக்கூடிய ஒரு பாட்டு.
இந்த பிறவி போய் மறுபிறவி வந்தாலும் இந்த பிறவியிலே ஒரு தலைவன் தலைவியை மறந்துவிட்டு பரத்தையர் வீடே கதியாக கிடக்கிறான். நாம இருந்தா இன்னைய காலமா இருந்தா வேற மாதிரி வார்த்தைகள் வரும். அந்த அம்மா சொல்றாங்க, இந்த பிறவி மட்டுமில்லை, இனி எத்தனை பிறவி எடுத்தாலும் நீங்கள் தான் எனக்கு கணவர். ஆனா அடுத்த பிறவியிலாவது உங்கள் மனம் நேசிக்கும்படியான மனைவியாக, இந்த ஜென்மத்துல நேசிக்கும்படியான மனைவியான அமையாது என்னுடைய வினை போலும். அவன் செய்யற தீவினைக்கு தன்னுடைய தீவினைய காரணமா, தனக்கு தீவினை இருக்கிறதா நினைச்சிட்டு பேசுறான்னா எவ்வளவு அன்பு! அன்பினால் திருத்தலாம் கணவனை. இதை விட வேற என்ன சொல்ல முடியும்? அற்புதம். அடுத்த பாட்டு பாருங்க. ஆய் ஆண்டிரன் என்று ஒரு அழகான ஒரு அற்புதமான ஒரு வள்ளல். உங்களுக்கு தெரியும், 7 வள்ளல்கள் ஒன்று, கடை 7 வள்ளல்கள். இம்மை செய்தது மறுமைக்கு ஆம் எனும் அறவிலை வாணிகன் ஆயாளன். அற்புதமானவர். இந்த பிறவியில நாம என்னென்ன செய்யறோமோ இவ்வளவும் நமக்கு மறுமையில கடவுள் கொடுப்பாருப்பா என்று நினைத்து வியாபாரம் செய்வது கிடையாது அவன். நாமெல்லாம் என்ன பண்ணுவோம்? எதுவா ஒன்னா இறைவன்கிட்ட, பெருமானி நான் உனக்கு அதை செய்யறேன் இதை செய்யறேன், பதிலுக்கு நீ இதை செய் என்று கேட்போம். கேட்க கூடாது. எல்லாமே அவன் சொத்து தான். அப்புறம் என்ன நம்ம சொத்துன்னு எது இருக்கு? அதை போய் நான் அவருக்கு தரேன்னு சொல்றது? எல்லாமே நம்ம உடம்பே உயிரே அவருது தான். அப்படி இருக்கும் பொழுது நாம என்ன பண்றோம்? அவர்கிட்ட பேரம் பேசுறோம். நான் உனக்கு இத்தனை தேங்காய் உடைக்கிறேன், அதை நான் வழிபாட்டை குறை சொல்ல, அந்த அர்த்தம் கிடையாது. ஏழைகள் இன்னாருக்கெல்லாம், அதாவது வறுமையில் இருக்கிறார்கள் கொடுக்கணும்னு நினைக்கணுமே ஒழிய எனக்கு புண்ணியம் சேரும்னு ஒரு எதிர்பார்ப்போட செய்யக்கூடாது. நிஷ்காமிய கர்மன்றாங்க பாருங்க, நிஷ்காமியம். ஒரு பலனை எதிர்பார்த்து செய்யக்கூடாது. அதனால பிறரும் சான்றோர் சென்ற நெறியன நிறைய எனக்கு முன்னோர்கள்லாம் கொடுத்துருக்காங்க, அதனால நான் தரேன், அவ்வளவுதான். அது எது கிடைக்குதுன்றத பத்தி எனக்கு கவலை கிடையாது. ஆங்கு பட்டென்று அவன் கைவன்மைய. அப்ப மேலுலகம் இல்லெனினும் ஈதலே நன்றுன்னு திருவள்ளுவர் சொன்னதுக்கு இதான் முன்னோடி. அருமையான தொடர். அப்ப அந்த கோட்பாடு எப்படி வளர்ந்து வருகிறதுன்னு பாருங்க. இம்மை மறுமைன்னு வருது. இம்மையில செய்தா மறுமைக்கு அது துணைக்கு வரும், புண்ணியமா சேரும், நம்ம சொர்க்கத்துக்கு கொண்டு போய் சேர்க்கும் என்று பல பேர் சொல்லி இருக்கிறார்கள். அவர்களுக்கு நடுவில் ஒரு புலவன் சொல்லுகிறான், அது ஒரு அரசன் நம்புகிறான். எனக்கு இம்மை மறுமைங்கிறது உண்டுங்கிறது வேற விஷயம், அதுக்காக இதை செய்யலையா? இரக்கத்தினால் அறம் செய்தேனே ஒழிய நான் வியாபாரமாக செய்யவில்லை, எனக்கு சொர்க்கம் கிடைக்கும்னு நினைச்சு நான் செய்ய மாட்டேங்கிறான்னா என்ன பெருந்தன்மை பாருங்க. அதே மாதிரி அதே நிஷ்காமிய கர்மா இன்னொரு இடத்துல, கடா யானை களிமான் பேகன்னு ஒருத்தன், அவனும் கடா யானை மதம் வழியக்கூடிய யானையை உடையவன், கலிமான் விரைந்து செல்லும் குதிரையை உடையவன். மான்னா குதிரைன்னு அர்த்தம். இங்க யானை படையும் குதிரை படையும் உடையவன். எத்துணையாயினும், எவ்வளவு கொடுக்குறோன்றது முக்கியம் கிடையாது, ஈதல் நன்று. ரொம்ப அருமையான சொல்லாட்சி, இதை தெரிஞ்சு வச்சுங்க. அதனாலதான் முடிஞ்சா கொடுங்க. நம்ம திருமந்திரத்துல என்ன சொல்றாரு? உண்ணும் போது ஒரு கைப்பிடி, பசுவுக்கு ஒரு வாயுரை அல்லது இன்சொல். எவ்வளவு எளிமையா சொல்றாரு. நிறைய கொடுங்கன்னா சொல்றாரு, 1000 கொடு, லட்சம் கொடு, எனக்கே ஒண்ணும் இல்லையே, தலைக்கு மிஞ்சினாதான் தருமம், எல்லாம் நமக்கு தெரியும், அவருக்கும் தெரியும். விரலுக்கு தகுந்த வீக்கம், உன்னால் எதை தர முடியுமோ அதைத்தா. எத்துணை ஆயினும் ஈதல் நன்று. கொடுக்கறது நல்லது பாட்டி. எவ்வளவு, 1 ரூபாய் கொடுத்தாலும் சரி, மனதார கொடு, உண்மையான ஏழைக்கு கொடு. எத்துணை ஆயினும் ஈதல் நன்றென மறுமை நோக்கின்றோ அன்றே பிறர் வறுமை நோக்கின்று அவன் கைவன்மை. ரொம்ப அழகா. 2 ஒண்ணுதான். முன்ன பார்த்த பாட்டு இது ஒண்ணுதான். அந்த சங்க வள்ளல்கள் எப்படி வாழ்ந்திருக்காங்க பாருங்க. இந்த சிந்தனை தான் சைவ சித்தாந்தமாக வளர்ச்சி அடைந்திருக்கிறது. அந்த மாதிரி சொர்க்கம் வீடு பேர் இது நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஒரு கட்டுரையில பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். அதாவது கோப்பெருஞ்சோழன் வடக்கு இருக்கிறான். அப்ப பல பேர் கிண்டல் பண்றாங்க, ஆமா இவருக்கு சொர்க்கம் கிடைக்க போகுதா, அதை தாண்டி வீடு பேர் கிடைக்க போகுதா அப்படின்னு பேசிக்கிறாங்க. அதை அவன் காதுபட கேட்கிறான். அவன் ஒரு புலவன் அல்லவா, பதிவு செய்கிறான். செய்வினை மருங்கின் எய்தல் உண்டெனின் நான் செய்கிற செயலுக்கெல்லாம் ஒரு பயன் உண்டு என்று சொன்னால் தொய்யா உலகத்து நுகர்ச்சியும் கூடும். தொய்யா உலகம் என்று சொன்னால் துன்பம் இல்லாத உலகம், சொர்க்கம். சொர்க்கத்தில் நான் இருப்பேன் ஒருவேளை. அதான் முக்கியமான வரி. சொர்க்கங்கிறது எல்லாரும் எழுதுறாங்க, அதை விட அற்புதமான தொடர் அடுத்து இருக்கிறதா. தொய்யா உலகத்து நுகர்ச்சி இல்லேனின். இல்லையா, இதை ஒப்பிட்டு பார்க்கும்போது இவன் செய்கிற புண்ணிய காரியங்களுக்கு சொர்க்கமும் சமமாகாது. அதை விட அதிகமா இவனுக்கு கொடுக்கணும்னா சொர்க்கத்தை விட அதிகமா எது இருக்கும்னு யோசிக்கிறான். சைவ சித்தாந்தம் படிப்பதற்கு முன்னால் நாம் நினைப்பது
புண்ணியம் செய்தால் சொர்க்கத்துக்கு போவோம். சைவ சித்தாந்தம் யார் ஒருவர் படித்து முடித்தார்களோ சொர்க்கத்துக்கே போக மாட்டேன்னு சொல்லுவாங்க. அப்ப நரகத்துக்கு போக விரும்புவாங்களான்னு கேட்கக்கூடாது. அவர்களுக்கு சொர்க்கமும் நரகமும் ஒன்றுதான். வேணாயா எனக்கு. சொர்க்கத்தை வமன பதம் போல மதிக்க வேண்டுங்கிறாரு மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார் திருப்பெருந்துறை புராணத்துல. அடியன் சமீபத்துல உரை எழுதி முடிச்சேன். அவர் ரொம்ப எண் சரித்திரத்துல ரொம்ப விரிவா சொல்லியிருப்பாரு ஊவேசா தமிழ் தாத்தா. அதுல பாத்தீங்கன்னா வமன பதம் போல மதித்தலாம். சொர்க்கம் என்ன பிற பதங்கள் எதுவுமே வேணாம். வமன பதம்னா வாந்தி எடுத்த சோறுன்னு அர்த்தம். அப்ப நினைச்சு பாத்துங்க, தொய்யா உலகத்து நுகர்ச்சி இல்லையெனில் சொர்க்கமும் இல்லைன்னா மாறி பிறப்பின் இன்மையும் கூடும். மாறி பிறக்கிறது, மறுபடியும் மாறி பிறத்தல்னா என்ன? இந்த பிறவியில நம்ம செய்த பாவ புண்ணியத்துக்கு ஏற்ற மாதிரி அடுத்த பிறவி புண்ணியம் செய்தா தேவராவோம், பாவம் செய்தால் விலங்கு, இன்னும் பாவம் செய்தா இன்னும் 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 துன்பப்படுகிற விலங்கு அல்லது துன்பப்படுகிற வாழ்க்கை. அப்ப மீண்டும் மீண்டும் ப்ரமோஷன் டி ப்ரமோஷன்றாங்களே, அந்த மாதிரி மேலே கீழே மீண்டும் மீண்டும் நம்ம பறந்துகிட்டே இருக்கோம் நாம செய்யற பாவ புண்ணியத்துக்கு ஏற்ற மாதிரி. இது இன்மையும் கூடும். இது இல்லாம ஃபுல் ஸ்டாப், பிறவியே இல்லை. அதான் முத்தி. அதை சிந்தித்திருக்கிறான் சங்க புலவன் கோப்பெருஞ்சோழன். பாருங்க, அரசன் மாறி பிறவாராயினும் ஒருவேளை எனக்கு அதுவும் கிடைக்கலன்னா நான் நினைக்கிறேன் அதிகபட்சம் அது கிடைக்கணும். ஆனா ரெண்டுமே வேணாம், சொர்க்கம் இல்லையா நம்ப மாட்டேங்கிறான், வீடு பேர் அதிகம் நம்ப மாட்டேன், விடுறா புகழையாவது நம்புவியாடா? உண்மையிலேயே நமக்கு தெரியாது அவர் சொர்க்கம் போனாரா வீடு பேர் அடைந்தாரா என்று இன்றைக்கும் தெரியாது. ஆனா ஒரு விஷயம் தெரியுது. மூணாவது செய்தி, மாறி பிறவாராயினும் இமயத்து கோடு உயர்ந்தன்ன தம் இசை நட்டு தீதில் யாக்கையோடு மாய்தல் தவத்தலையே. அவர் புகழோடு இருப்பார் இந்த உலகத்தில், அல்லது இறந்த பிறகு நிலைத்த புகழை பெறுவார். அது உண்மைதானே? என்னைக்கும் இருக்கிறது எது? புகழ் மட்டும்தானே இருக்கும், மற்றதெல்லாம் அழிஞ்சிடுமே. அப்ப இன்னைக்கும் அவருடைய புகழ் நிலைத்து நிற்கிறது. அதனால சொர்க்கம் எனக்கு கிடைக்கலாம், வீடு பேர் கிடைக்கலாம், ஆனா ரெண்டும் இல்லை, புகழாவது கிடைக்கட்டும் என்று சொல்லுகிறான்னு சொன்னா அவன் சொல்ற துணி வேற விஷயம், அவன் கருத்து வேற விஷயம். ஆனால் நமக்கு தேவையானது அந்த மாறி பெறவாத தன்மை, மாறி பிறப்பின் இன்மைதான் வீடு பேறு. இந்த செய்தி அன்றைக்கு புறநா நூற்றிலே பதிவாகி இருக்கிறது. எவ்வளவு அற்புதம், அருமை. வினை, நாம் செய்த வினை நமக்கு திரும்ப வரும். நான் முக்கியமான வரி போடாத விட்டேன். தீதும் நன்றும் பிறதர வாரா. நான் என்னென்ன இன்றைக்கு அனுபவித்துக் கொண்டிருக்கிறேனோ இதெல்லாம் நான் ஏற்கனவே யாருக்கோ செய்திருக்கிறேன்னு அர்த்தம். நல்லதா இருந்தாலும் கெட்டதா இருந்தாலும் நான் எதை அனுபவிக்கிறேனோ அது முற்பிறவியினுடைய தொடர்ச்சி. அதாவது நாம் பிறருக்கு நன்மையும் தீமையும் செய்கிறோம், சரிதானே? நன்மையும் தீமையும் செய்கிறோம். இதற்கு பெயர் ஆகாமியம். இறைவன் இது ரெண்டையும் வேற ஒரு பேர் வச்சு எழுதி வச்சுக்கிறான். நன்மைக்கு புண்ணியம்னு பேர் வச்சுக்கிறான், தீமைக்கு பாவம்னு பேர் வச்சுக்கிறான், பதிவு பண்ணிக்கிறான். அதுக்கு பெயர் சஞ்சீதம். மறுபடி பிறக்கும் போது அல்லது மறுநாளே கூட அல்லது இன்னைக்கு சாயந்தரமே கூட அது திரும்ப ரிட்டர்ன் ஆகுது. நமக்கு கட்டாயம் நமக்கு தான் வரும். அதான் நியதி தத்துவம். உப்பை தின்னவன் தண்ணி குடிக்கணும், அடுத்தவன் குடிக்க முடியாது தண்ணியை. அண்ணன் உப்பு சாப்பிட்டான், தம்பி தண்ணி குடிக்கிறான் கூடாது. நமக்கே திரும்ப அந்த ஆத்மாவுக்கே திரும்ப வருகிறது. அப்ப அது இன்ப துன்பம்னு பேரு. அதுக்கு பெயர் பிராரப்தம். முடிஞ்சு போச்சு. இதுதான் ஆகாமியம், இதுதான் சஞ்சிதம், இதுதான் பிராரப்தம். பிராரப்தம்னா இன்ப துன்பம், நன்மை தீமை ஆகாமியம், பாவ புண்ணியம் சஞ்சிதம். இதை ஞாபகம் வச்சுங்க, அவ்வளவுதான் ஈஸி. சைவ சித்தாந்தமே. இம்மை செய்தன யானறி நல்வினை கோவலா. எனக்கு தெரிஞ்சு நீ ரொம்ப நல்லவனாச்சே. ஒரு 3 செய்திகளை சுட்டி காட்டி அவன் மனைவி விட்டு புரிஞ்சது பெரிய குற்றமா கருதல. அன்னைக்கு நீ போன ஜென்மத்துல ஏதோ பாவம் பண்ணிட்ட போல் இருக்கியா, அதனாலதான் ஏன் இப்படி அவஸ்தப்படுற. இம்மை செய்தன யானறி நல்வினை. அதனாலதான் இந்த பிறவில் நல்லவன், போன பிறவில் ஏதோ பாவம் பண்ணதுனால இன்னைக்கு ஏதோ உன்னுடைய புத்தி கெட்டு போய் அங்க இங்க தெரிஞ்சுட்டு கடைசியில மனைவியோடு சேர்ந்து சொந்த ஊர்ல இருக்க முடியாம வேறு நாட்டுக்கு வந்து, அவங்கள பொறுத்தவரையில வேறு நாடு, பாண்டிய நாடு. இவ்வளவு தூரம் வந்து துன்பம். உண்மை பயன்கொள். போன ஜென்மத்துடைய மிச்சம் மீதி பாவம் போல் இருக்கு. ஒரு தனி உழந்து தன்னந்தனியா வந்து, ஏன்னா சொந்த பந்தம்லாம் கிடக்குது உனக்கு, பணம் கோடிக்கணக்கில் கிடக்கு, அதெல்லாம் விட்டுவிட்டு வந்து இத்திருத்தகு மாமணி கொழுந்துடன் போந்தது. எப்பேற்பட்ட திருத்தகு மாமணி இந்த கண்ணகி, இவ கூட வந்து கஷ்டப்படுறிய, அவளையும் துன்புறுத்துறியே, நான் உன்னை என்னன்னு சொல்லுவேன்.
அப்படின்னு தரக்கூடிய அந்த சொல்லாட்சி இருக்குது பாருங்க, ரொம்ப அற்புதமானது. இம்மை அப்ப நாம என்ன செய்யறோமோ அது மறுமைக்கு தொடரும், இம்மைக்கு போன ஜென்மத்துக்கு தொடர்கிறது. அதெல்லாம் ஊழ்வினை கோட்பாடு வரும்போது பார்த்துக்கலாம். திருக்குறளில் சைவ சித்தாந்தம். திருக்குறள் ரொம்ப முக்கியமானது. நமக்கு வேதம்னு சொல்லலாம், தமிழ் வேதம்னு சொல்லலாம். பகவத்கீதை எப்படி வடமொழியில முக்கியமானதோ அந்த மாதிரி தமிழ்ல தொட்ட இடமெல்லாம் கண்ணில் தட்டுப்படுவது திருக்குறள். அதாவது சைவ சித்தாந்தம். நிறைய பேர் சொல்றாங்க, அவங்கவுங்க நூலா சொல்றாங்க, சந்தோஷம், சொல்லிக்குங்க. ஆனா உண்மையே எங்களுக்கு தான் சொந்தம். நீங்க யார் வேணாலும் எடுத்துங்க. நாங்க தான் பொது இந்த பறவையார் சுந்தரருடைய உத்தரவுக்கு ஏற்ற மாதிரி நெல் எல்லாம் வரும், கேள்விப்பட்டிருப்பீங்க. நெல் மூட்டை நிறைய சேரும். கோழில் எம்பெருமான் இடத்திலே உத்தரவிட்டு ஆளிலை எம்பெருமான் அவை அட்டித்தர பணியே என்று சொல்லுகிற பொழுது நெல் மூட்டையெல்லாம் திருவாரூர் முழுக்க கொண்டு வந்து பூத கணங்கள் போட்டுடும். அவங்கவுங்க எல்லைக்கு அவங்கவுங்க வீட்டு எல்லையில அவங்கவுங்க எடுத்துக்கிங்கன்னு பறவையார் சொல்லுவாங்க. அந்த மாதிரி யார் வேணாலும் சைவ சித்தாந்தத்தை பயன்படுத்திங்க, அதாவது திருக்குறளை பயன்படுத்திங்க, வானான்னு சொல்லு. ஆனா உண்மையிலேயே அது யாருக்கு சொந்தம்? அங்க என்ன இருக்குது? சைவ சித்தாந்தம் தான் இருக்குது. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றிய உலகு. அகர உயிர் தானே இயங்க வல்லது, பிற எழுத்துக்களை இயக்க வல்லது. அந்த மாதிரி கடவுள் அப்பாலையும் இருப்பான், இந்த உலகத்தை சேர்ந்து இயக்குவான். அகரம் என்பது எழுத்துன்னு அர்த்தம் வைக்கக்கூடாது. உண்மையான விஷயம், உண்மையை சொல்றேன். என்னன்னா, ஆ என்றால் வாய் திறத்தல், அவ்வளவுதான் என்னுடைய ரகசியம். நாம எழுத்து ஆ என்றால் வாய் திறத்தல். வாயை திறக்காம எந்த எழுத்தை சொல்ல முடியும்? சொல்லுவாங்க என்று சொல்லக்கூடாது. இம்மும் திறந்த வாயமுன்னாதான் இம்மு வரும். ஆகையினாலே தான் தனித்து இருப்பதும் பிற எழுத்துக்களை இயக்குவதும் அகரம். இறைவன் தனித்தும் இருப்பான், இந்த உலகத்தையும் இயக்குவான், கூட இருந்து இயக்குவான். அப்படி அழகான ஓமையாக இருக்கு. அக்கரங்கள் என்றாம் அகர உயிர் என்று சிவஞான போதம் சொல்லுகிறதுன்னு சொன்னா திருக்குறளை எந்த அளவுக்கு அவர் நேசிச்சிருப்பார்னு பார்த்துக்குங்க. அவ்வளவு அழகு. அந்த முதன்மை அடிப்படைன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் ஆதி பகவன் சொல்லாட்சி பார்த்தா ஆதின்னு அம்பாலை குறிக்கும், பகவன் பெருமானை குறிக்கும். அப்ப அருளை விட்டு பிரியாத இறைவன், தன் நிலைமை மண்ணுயிர்கள் சார தரும் சக்தி பெண்ணமிலான் எங்கள் பிரான் என்று திருவருட்பயன்ல சொல்லுவார். அதனால அம்மையப்ப திருக்கோலம், தொன்மை கோலமே நோக்கி குளிர்ந்தூதாய் கோத்தும்பி என்று சொல்லி அர்த்தநாரீஸ்வர கோலத்தை ரொம்ப அழகாக விவரிப்பார் மாணிக்க வாசகர். அதனால அதை பார்த்துங்க, ரொம்ப அழகு. அம்மையப்பன், அந்த ஆதி பகவன் அம்மையப்பனை குறிக்கிறது, அழகு. வாளறிவன் இருக்கு பாருங்க, ஒரு சொல்லாட்சி. வாள்னா மெய் உணர்வு, உண்மை அறிவு அப்படின்னு அர்த்தம். நற்றால் என்றால் பிறவி பிணிக்கு மருந்தாக இருப்பதனால் நற்றால். அப்ப யாருடைய கால? சிவபெருமானுடைய தாள் தான். யார்? பரிமேலழகர் எழுதுறாரு உரை, பார்த்துக்குங்க. எண்குணத்தான் தாளை வணங்கா தலை. அற்புதமான சொல்லாட்சி. இதெல்லாம் படிப்படியாக விரிவடைந்து வந்திருக்கின்றன. காலந்தோறும் சங்க இலக்கியம் தொடங்கி அப்படியே பார்த்துக்கிட்டே வரோம். முதல்ல சிவபெருமானை பற்றி பார்த்தோம். இப்ப நாம பார்த்துக்கிறது சைவ சித்தாந்த அந்த கொள்கைகள், கோட்பாடுகள், சில குறியீடுகள், சில பொருண்மைகள் பார்த்துக்கிட்டு வரோம். தன் வயத்தனாதல், நம்ம யாரும் வசப்படுத்த முடியாது என்று சொல்ல முடியுமா? நாம எல்லாருக்கும் வசப்படுவோம். யார் எதை சொன்னாலும் ஆமான்னுவோம், நாம ஏமாந்துருவோம். இறைவன் மட்டும்தான் தன் வசத்தில் இருப்பவன். தூய உடம்பெனாதல், நம்ம உடம்பெல்லாம் கருமேனி, வினையால் வந்த மேனி. ஏன் நான் இப்படி இருக்கிறேன்னா, நான் பண்ண பாவம் புண்ணியம், இதுதான் என்னுடைய இந்த தோற்றம். நாளைக்கு இது எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது. ஆனால் இறைவன் என்றைக்கும் தூய திருமேனி உடையவன். இயற்கை அறிவு, உணர்வுன்னு அறிவுன்னு அர்த்தம். இயற்கையான அறிவு. அவனுக்கு யாரும் சொல்லிக் கொடுக்க வேண்டியது. ஆனா நமக்கு சொல்லிக் கொடுத்தாதான், சொல்லிக் கொடுத்தத கூட மறந்துடுவோம். தப்பா இன்னொருத்தருக்கு சொல்லிக் கொடுப்போம். முற்றும் உணர்தல், எல்லாவற்றையும் உணர்ந்து இருப்பவன் எங்கும் நடப்பது அவனுக்கு தெரியும், நமக்கு தெரியாது. அறகுற உணர்வு தான் நமக்கு. இயல்பாகவே பாசங்களில் இருந்து நீங்குதல். ஆனா நாம இறைவன் சொல்லி கொடுத்த பிற்பாடுதான், குருநாதரா உபதேசித்த பிறகுதான் பாசத்திலிருந்து முறையா நீங்கிறோம். அப்ப கடைசியில் நாம என்ன தெரியுமா சொல்லுவோம்? இறைவனை நாமும் ஒண்ணு. சில பேர் சொல்லுவான், பள்ளிக்கூடத்துல படிச்சிருப்பான், ஆசிரியர் இடத்துல முறையா அவர் மேத்ஸ் சொல்லி கொடுத்துருப்பாரு, தமிழ் இலக்கிய இலக்கணங்கள்லாம் சொல்லி கொடுத்துருப்பார். தம்பி, பண்பு தொகை இப்படி வரும், வேற்றுமை தொகை இப்படி வரும், சுவையா நடத்திருப்பார் தமிழ் ஐயா அல்லது மேத்ஸ் வாத்தியார். படிச்சு தமிழ் ஐயாவை வச்சுக்கோமே, படிச்சு முடிச்சுட்டு அவரு பிஎட்டா இருக்கும், இவன் எம்ஏ எம்எட். ஐயா, நான் உங்களை விட பெரியவன் தெரியுமா, உங்களுக்கு என்ன தெரியும், வாய மூடுங்கன்னா, இது எப்பேற்பட்ட தப்பு. நான் எம்ஏ எம்எட்டுங்க அப்படின்னு சொன்னா அது எப்படி இருக்கும்? உங்களுக்கு நான் நீங்களும் எம்ஏ எம்எட், நானும் எம்ஏ எம்எட்டுங்கன்னா எப்படி இருக்கும்?
இறைவனுக்கு ஒரு நாளும் நாம் சமமாக மாட்டோம். ஆனா அப்படி ஒரு சமயமும் நம்ம கிட்ட இருக்கு. அகச்சமயம் ஒண்ணு. இறைவனுக்கு சிவ சமவாதிகள்னு சொல்லுவாங்க. தவறு தவறு. அப்ப இயல்பாக பாசங்கள் நீங்குதல் நமக்கு கிடையாது. ஆனா இறைவனுக்கு உண்டு. பேரருள் உடைமை. இது ஒண்ணுதான் நான் இறைவனிடத்துல கேட்கிறேன். சமீபத்துல ஒரு நூல் ஒண்ணு எழுதியிருக்கேன். பழமலை மாலைன்னு, சோனசைலை மாலை மாதிரி எனக்கு எழுதணும்னு ஆசை. அவர் திருவண்ணாமலைக்கு எழுதியிருந்த 93 92 படிச்சதுல இருந்து எனக்கு எழுதணும்னு இப்பதான் அது நிறைவேறி இருக்கு. அப்ப நான் இங்க பெருமான் இடத்துல கேட்கிறேன், பழமலைநாதர் இடத்துல, பெருமானே உன் குணத்துல ஒன்னே ஒண்ணு மட்டும் எனக்கு கொடு, வேற ஒண்ணும் கிடையாது. பேரருள் உடைமையில ஏதாவது ஒரு பகுதியை கொடு போதும். அது ஒண்ணு இருந்தா போதும். அருளுடைமை மட்டும் ஒரு மனிதனுக்கு, நமக்கு அருளுடைமை இருக்குதா நினைச்சு பாருங்க. ஒரு ஒரு முதியவர் வந்திருப்பார் இரவலராக, ஒரு 10 ரூபாய் எடுத்து கொடுத்துருப்போம். அவரே 2வது சுற்று ஒரு பேருந்துல உட்காந்துருப்போம். 2வது சுற்று வரும்போது, ஏன் இப்பதானே கொடுத்தேன் உயிர் எடுக்கிற, இந்த 10 ரூபாய்க்கு நமக்கு சொல்ல முடியாத கோபம் வரும். அல்லது இன்னும் ஒரு 10 கொடுத்துட்டு 3வது தடவை வந்து கேட்டா, நமக்கு பொறுமை கிடையாது. கொடை உண்மையில் நமக்கு கிடையாது. அருள் நமக்கு கிடையாது. அந்த உணர்வு மட்டும் இருந்தா போதும், நாம எங்கேயோ போயிடலாம். பேரருள் உடைமை. நம்ம சிறு அருள் கூட நமக்கு கிடையாது. முடிவில் இல்லைன்னா ஏன் நம்ம காப்பாற்றணும்? அவருக்கு என்ன தலையெழுத்தா? ஆணவத்தோடு இந்த ஆத்மாக்கள் எல்லாம் கிடந்து ஒழிட்டுமே, நமக்கு என்ன கிடக்குது? நாம எதுக்கு அவரை போய் காப்பாத்துறது? இந்த உயிர்களுக்கு எதுக்கு நாம தனுகரண ஊனபோகம் கொடுக்கறதுன்னு இறைவன் கம்முன்னு இருக்கலாமே, ஏன் இதெல்லாம் செய்யறான்? பேரருள் உடைமை தான் காரணம். முடிவில் ஆற்றல் உடைமை. அவனுடைய ஆற்றலுக்கு எல்லையே கிடையாது. நம்ம ஆற்றலுக்கு எல்லாம் எல்லை உண்டு. வரம்பில் இன்பம் உடைமை. அது ஒண்ணுதான் நம்ம கிட்ட இல்லாது. சத்து சித்து ஆனந்தம்னு சொல்றாங்க. பதி பசு பாசம் 3 சத்து என்றும் உள்ள பொருள் இல்லைங்களா? இதுல பசுவும் பதியும் சித்து. ஆனா இறைவன் மட்டும்தான் ஆனந்தம். அந்த ஒன்றுக்கு தான் அவனிடத்தில் நாம் ஏங்கி நிற்கிறோம். எனக்கு அந்த ஆனந்தத்தை கொடு. ஏன்னா பாசத்துக்கு ஆனந்தம் தேவையில்லை, நமக்கு தான் வேணும். அதனால நாம வேண்டிக் கொண்டே இருக்கிறோம். எனக்கு வரம்பில் இன்பம் வேண்டும். அதுக்கு முன்னோடியா தான் நான் அருளை கேட்டேன். அருள் தான் இன்பத்தை வழங்குன்றதுனால அதை கேட்டேன், வேற ஒண்ணும் இல்லை. அடுத்தது இப்படி ஒரு கருத்து. எண்குணம் என்பதற்கு தொல்காப்பியம் பாடம் நடத்தும் போது ஒரு அழகான சொல்லாட்சி வரும். தொல்காப்பியம் சொல்லதிகாரம் உரியியல்ல வரும்போது, தஞ்ச கிழவி எண்மை பொருட்டேன்னு ஒரு நூற்பா. அதை நான் இங்க குறிச்சிருக்கணும், மறந்துட்டேன். தஞ்ச கிழவி எண்மை பொருட்டே. தஞ்சம் என்றால் எளிமைன்னு அர்த்தம். முரசு கழு தாயத்து அரசோ தஞ்சம்னு அதுக்கு தேனா வரைகிற சான்று காட்டியிருப்பார். எளிதுன்னு அர்த்தம். அப்ப எண்மை என்றால் 8ங்கிறது வேற நம்பர், எளிமைன்னு ஒரு அர்த்தம் இருக்கிறது. அப்ப இறைவன் எளிய குணத்தை உடையவன். ஒரு முறை நான் மயிலத்திலிருந்து விழுப்புரத்தை நோக்கி பேருந்துல பயணம் செய்கிற பொழுது, நான் நெற்றியில விபூதி அணிந்து கொண்டிருக்கிறேன், பேண்ட் சட்டை போட்டுக்கிட்டு இருக்கேன். என் பக்கத்துல ஒரு பெரியவர், மேல ஒரு மஞ்சள் கலர் துண்டு போட்டிருக்காரு, மஞ்சள் ஆடையை உடுத்திருக்காரு, நெற்றியில பெரிய நாமம் போட்டிருக்காரு, வந்து உட்கார்ந்தார். உட்கார்ந்தவர் என்னை பார்த்து கேட்டாரு, தம்பி, ரொம்ப வயதுல மூத்தவர், தம்பி, ஏழுமலையா எவ்வளவு தூரத்துல இருக்கிறான், இங்க இருந்து எவ்வளவு தூரத்துல இருக்கிறான்னு கேட்கிறாரு. நான் விழுப்புரத்துல இருந்து கணக்கு பண்றேன். இவருக்கு கிலோமீட்டர்ல சொல்றதா மைல் கணக்குல சொல்றதா அப்படின்னு யோசனை பண்ணிட்டு ஏதோ தோராயமா சொல்றேன். அவர் சிரிச்சுட்டு, நீ சொல்றதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பான்னாரு. அப்புறம் ஏழுமலையான் கூப்பிடு தொலைவில் இருக்கிறான்னாரு ஆன்சர். ஏழுமலையான் கூப்பிடு தொலை, அதனால தானே கஜேந்திரன் கூப்பிடும் போது ஆதி மூலமேன்னும் போது ஓடி வந்தான் அப்படின்னாரு. எனக்கு அந்த அருமையான கதை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவர் சொன்ன முறை பிடித்திருந்தது. உண்மையில் இறைவன் எங்க இருக்கிறான்? கூப்பிடு தொலைவில் இருக்கிறான். வழிபடு தெய்வம் நிற்புறம் காப்புன்னு சொல்லுவாரு. தெய்வன்ற சொல்லாட்சியோடு நான் விட்டுட்ட தொல்காப்பியத்தில், அதையும் சேர்த்துக்குங்க. வழிபடு தெய்வம் நிற்புறம் காப்ப. நம்ம சுத்தி சுத்தி குழிப்புள்ளைய நிறைய சுத்துறதுன்னு ஐயா திருநாவுக்கரசு. அந்த மாதிரி நம்ம சுத்தி சுத்தி வந்து காக்கிறான். அவரே சொல்லுவாரு, அருணகிரிநாதரை ஆராய்ச்சி பண்ணவர் ஆகையினாலே, தனித்து வழி நடக்கும் எனது இடத்தும் ஒரு வளத்து இரு புறத்தும் ஒரு கடுத்திரவு பகல் துணையதாகும். முருகனுடைய வேடு இருக்கிறதே இரவிலும் பகலிலும் இடமும் வளமும் முன்னும் பின்னுமாக எனக்கு எப்போதும் காவலுக்கு இருக்குன்னு. அது மாதிரி இறைவன் நம்மை சுற்றி இருந்து கொண்டே இருக்க. அப்ப அருகில் இருக்கிறான். அப்ப அவன் எளியவன் தானே. ஏன் இருக்கிறான்? எளிமை கருதி இருக்கிறான். அதனாலதான் அடியார்க்கு எளியன். ஞாபகம் இருக்கா? யாரு? கொற்றன் குடியார்க்கு எழுதிய கைச்சீட்டு. அடியார்க்கு எளியன் சிற்றம்பளவன் கொற்றன் குடியார்க்கு எழுதிய கைச்சீட்டு
படியின் மிசை பற்றான் சாம்பானுக்கு பேதமர தீக்க செய்து முத்தி கொடுக்க முறையினும் போது அவர் தன்னை பத்தி அறிமுகப்படுத்தும் போது என்ன சொல்றாரு? அடியார்க்கு எளி என்றார். அப்ப எளிமை, அப்ப என் குணம் என்பதற்கு எளிய குணம், சௌலபியம்னு இதை வடமொழியில சொல்லுவாங்க. ரொம்ப அழகானது. வைஷ்ணவத்தில் இன்னும் சிறப்பாக குறிப்பிடுவாங்க. அடுத்தது வகுத்தான், நாம் செய்த பாவ புண்ணியங்களை எல்லாம் இந்த பிறவிக்கு இதை இதை அனுபவிக்க வேண்டும் என்று நம்மை அனுப்பி வைக்கிறான். நியதி தத்துவம் கால தத்துவத்தோடு அனுப்புறான். அதை எழுதுறவன் யாருன்னா இறைவன் தான். பிரம்மன் மூலமா எழுதுறான், அது வேற விஷயம். தனு கரண புவன போகம் என்பார்கள். தனுன்னா உடம்பு, கரணம்னா கருவி, புவனம்னா உலகம், துய்ப்பு இன்ப துன்பம் தான் துய்ப்பு. இந்த நான்கையும் பல முந்தைய பிறவிகளுக்கு ஏற்ப இறைவன் நமக்கு இப்போது அருகிறான், மாயையிலிருந்து கொடுக்குறான். அதனாலதான் சில பேருக்கு பணத்தை கொடுத்துருக்கிறான், அனுபவிக்கிற வாய்ப்பை கொடுக்கல. 4 சக்கரை ஆலை இருக்கு, ஆனா 1 டீஸ்பூன் சக்கரை வாயில போட முடியாது. வகுத்தான் வகுத்த வகை எல்லால் கோடி தொகுத்தார்க்கும் துய்த்தல் அரிது. எவ்வளவோ இருக்கு. வகுத்தான் வகுத்த வகை அல்லால், அவன் எழுதி வைச்சால் ஒழிய நாம கோடிக்கணக்கில் செல்வம் சேர்த்தாலும் துய்த்தல் அரிது. தொகுத்து மட்டும் வைக்கலாம். நமக்கு என்ன பேங்க்ல பணம் என்ற கேஷியர் மாதிரி வீட்டுக்கு எடுத்து போக முடியாது. அந்த மாதிரி அனுபவிக்கிறது என்பது இல்லை. வச்சுக்கிட்டு இருக்கலாம். அதனால ஓர் உயிர் செய்த வினையின் பயன் பிறிதோர் உயிரின்கண் செல்லாமல் அந்த உயிருக்கே வர வேண்டும் என்று வகுத்தலால் வகுத்தான். ஏன்னா பிற சமயங்கள் என்ன சொல்லுகின்றன? இப்ப சமண சமயம் இருக்குது, அதன் கண்ணுக்குட்டி அந்தந்த தாய் பசுவை தேடி போவதை போல அந்தந்த வினைகள் அந்தந்த உயிர்களை சென்றடையும் என்று சொல்லுவார்கள். வினை என்பது சடம், சடம் என்பது ஒரு பொருளை தேடி போகாது. உயிரானது சற்றே அறிவுடையது, இருந்தாலும் தன் வினையை தானே நுகர்வது அரிது. ஏன்னா ஒருத்தன் இலையில நீங்க வச்சு பாருங்க, பாகற்காயும் வச்சிருக்கீங்க, பாயசமும் வச்சிருக்கீங்கன்னா பாயசத்தை 3 தடவை போட்டுக்குவோம், பாகற்காயை 1 தடவை தான் போட்டுக்குவான். அந்த மாதிரி எனக்கு தீவினையை நான் அனுபவிக்க மாட்டேன், கடைசி பிறவின்னு ஒண்ணு இருந்தா அனுபவிச்சுக்கிறேன், அது வரல எனக்கு இன்பத்தை மட்டும் அனுபவிக்கிறேன்னு சொல்லுவான். அதனால அவன் சாய்ஸுக்கு விட முடியாது. அப்ப அவரவர் செய்த நல்வினை தீவினைகளை அந்தந்த பக்குவத்துக்கு ஏற்ற மாதிரி கொடுக்கறதான் இறைவன். அதனால அவனுக்கு பெயர் வகுத்தான்னு பேரு. வகுத்தல் ஊழின் தொடர்பால் தான் அது கூடி வரும். வைமுகோ 17 உரைக்கு தரக்கூடிய விளக்கம் ரொம்ப அற்புதமா இருக்கும். இது சில கருத்துக்கள் நான் நிறைய கட்டுரைகள் எழுதியிருக்கிறேன், அதனுடைய இதெல்லாம் தொகுத்து கொடுத்துருக்கேன். ஐயாவுடைய புத்தகத்தையும் அடிப்படையா வச்சுக்கிட்டு, வெள்ளைவாரணம் ஐயா புத்தகத்தையும் அடிப்படையா வச்சுட்டு கூடுதல் தகவல்களை சுவையாக சொல்ல வேண்டும் என்பதற்காக சிலது சேர்த்து சொல்லியிருக்கேன். அந்த மாதிரி வழிபாடு தாள் கூட்டல் தலை தாடலை சேர்த்து எழுதுனான். எழுத்தால் 2 சொல்ல மறுபடியும் இது 2 இல்லும் தாவும் சேர்ந்து டாவாக மாறுகின்றது. அந்த மாதிரி இறைவனுடைய திருவடியும் நம்முடைய தலையும் பொருந்துகிற பொழுது நாம இறைவன் திருவடியில் ஒன்ற வேண்டும் என்பதற்காக தான் இல்லும் தாவும். தாள் தலை சொற்களால் 2 ரெண்டும் சேர்ந்து தாடலை என்கிற ஒரு சொல்லாக ஆவதை போல் இறைவன் உயிர் என்று 2 பொருள்கள் துய்க்கும் போது வேறு என்று கருத முடியாத அளவுக்கு ஒன்றாகி துய்ப்பது. அதுதான் சைவ சித்தாந்தம் தரக்கூடிய முத்தி பற்றிய கோட்பாடு. அதுதான் இங்கே அடங்கி இருக்கிறது. வழிபாடு தாழ் தலை. உயிர் உண்டா இல்லையா? நிறைய பேர் உயிரினே ஒண்ணு இல்லைங்கிறாங்க. யாரு? இந்த உலகாயுத மதத்தார். நிலம், நீர், நெருப்பு, காற்று இந்த 4ம் கூடுகிற பொழுது உடம்பு என்றும் உயிர் என்றும் ஒன்று உருவாகின்றன. பிறகு தற்செயலாக சேர்கின்றன, தற்செயலாக அழிகின்றன. இதுக்கு கடவுளும் இல்லை, பாவமும் இல்லை, புண்ணியமும் இல்லை, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, அதெல்லாம் ஒரு கற்பனை என்று அவர்கள் கருதுகிறார்கள். அப்ப உயிர்னு என்ன ஒண்ணு எப்படி வந்ததுன்னா, பழுப்பு நிறமுடைய பாக்கு, பச்சை நிறமுடைய வெத்தலை, வெள்ளை நிறமுடைய சுண்ணாம்பு 3ம் போட்டு மெல்லுகிற பொழுது சிவப்பு நிறமுடைய ஒரு புதிய சிவப்பு நிறம் தோன்றுவது போல இந்த 4 வகை பூதங்களும் சேர்கிற பொழுது ஆகாயத்தை தவிர்த்து இந்த 4ம் சேரும்போது உயிர்ன்ற ஒரு காற்று சக்தி, ஏதோ ஒண்ணு இயற்கை சக்தி உண்டாகுது. 2 கல்ல உராசனா ஒரு நெருப்பு பொறி வர மாதிரி இது 4ம் சேரும் போது உண்டாகுது. அப்புறம் இது பிரியும் போது பிரிஞ்சிடுது என்று அவர்கள் உயிரே இல்லைன்றாங்க. ஆனா இப்ப இருக்கிறவங்க யாரும் சொல்ல மாட்டாங்க, எனக்கு உயிர் இல்லைன்னு சொன்னாங்கன்னா விவரமா போகும். சரி, உடம்பே உயிர் என்று சொல்பவர்கள் இப்படியும் கருதுறாங்க. பிராணவாயுவே உயிர் என்று சொல்பவர்கள் இப்படி பல பேர் இருக்கிறாங்க. ஆனால் உயிர் என்று தனியே ஒன்று உடம்புக்கு அப்பால் இருக்கிறது. உடம்பை தனித்து ஒழிய புல் பறந்தற்றே உடம்போடு உயிரிடை நட்பு. கூட்டை விட்டு பறவை பறந்து போனது போல உடம்பை விட்டு உயிர் பறந்து போகிறது. கூட்டுக்கும் பறவைக்கும் உள்ள நட்பு மாதிரி. கூடுன்பாங்க, சில பேர் முட்டைன்பாங்க, பல விதமான அர்த்தம் பண்றாங்க. இருந்தாலும் அது எது பொருந்துமோ அதை நம்ம வச்சுக்கலாம். நம்மை பொறுத்தவரையில உடம்பு வேறு உயிர் வேறு என்கிற அந்த சிந்தனை, நுட்பமான சிந்தனை அழகாக அமைந்திருக்கிறது.
மிக அற்புதமான ஒரு கோட்பாடு, சார்ந்ததன் வண்ணமாதல். இன்றைக்கு சைவ சித்தாந்தம் நிறைய பேர் படிக்க வந்திருக்கீங்கன்னா, திடீர் என்று நீங்கள் வரவில்லை. உங்கள் நண்பர்கள், உங்களுடைய உறவினர்கள், உங்களுடைய ஆசிரியர்கள் முன்னதாக இது சம்பந்தமாக சொல்லி இருக்கலாம், அல்லது உங்களுக்கு சைவ சித்தாந்தம் படிக்க வேண்டும் என்கிற ஒரு ஆசை அந்த மூவரை பார்த்து உங்களுக்கு வந்திருக்கலாம். அதனாலதான் நீங்க தேடி வரீங்க. இப்ப வடநாடு நோக்கி நாம ஒரு யாத்திரை போறோம் என்று சொன்னால் நாமளா திடீர்னு கிளம்பி போக மாட்டோம். யாரோ போனதை பார்த்து சரி நாமும் போய் வருவோம், அல்லது அவர்களோடு சேர்ந்து போவோம். ஐயா நீங்க வரீங்களா, ரிஷிகேஷ் போலான்னு இருக்கோம் வாங்கலேன். ஐயா நாங்க ராமேஸ்வரம் போலான்னு இருக்கோம், காட்சி யாத்திரை போலாம இருக்கோம் வாங்கலேன், பெருமானை தரிசிக்க போறோம் வாங்கலேன், ஏதோ அழைச்சிட்டு போறாங்க, நவக்கிரகம் வழிபடலாம் வாங்கலேன் என்று ஒருவர் வழிகாட்டு நாம் செல்கிறோம். ஆக உயிர் என்பது தான் சார்ந்ததன் வண்ணம் இயங்கக்கூடியது. ரொம்ப அற்புதமான ஒரு கருத்து. அவருடைய இயல்பே என்னன்னா, சொரூப லட்சணம் என்னன்னா, பாசத்தை சார்ந்தால் பாசமாக இருக்கும், பதியை சார்ந்தால் பதியாக விளங்கும். அது ரொம்ப அழகானது. நிலத்து இயல்பால் நீர் திரிந்து அற்று ஆகும், மாந்தர்க்கு இனத்து இயல்பது ஆகும் அறிவு. அழகு மழை நீர், செம்புல பயில் நீர் போலன்றாங்களே, அது மாதிரி மழை நீர் தருகிற பொழுது அதற்கு நிறம் இல்லை, சுவை இல்லை, மனம் இல்லை, பெயர் இல்லை. அது எங்கே விழுகிறதோ, கடல்ல விழுந்தா உப்பு கைக்குது, செம்மண்ணில் விழுந்தால் சிவப்பு நிறமாகுது, பூங்காவில் விழுந்தால் வாசனை விழுதாக்குறது, சாக்கடையில் விழுந்தால் சாக்கடைன்னு பேர் வருது. அது மாதிரி நாம யாரு கூட சேர்றோமோ அது நட்போ உறவோ தெரியாது, அல்லது அக்கம் பக்கத்து வீடோ தெரியாது. நிலத்து இயல்பால் நீர் திரிந்து அற்று ஆகும், மாந்தருக்கு இனத்து இயல்பது ஆகும். இனம்னா சேர்ந்து இருக்கும் இடம்னு அர்த்தம், வேற ஒண்ணும் கிடையாது. அங்க சாதி மதம் எல்லாம் ஒண்ணும் கிடையாது. இனத்து இயல்பது ஆகும் அறிவு. அதனாலதான் திருவள்ளுவர் கடவுள் வாழ்த்துக்கு கூட ஒரு அதிகாரம் வச்சார். நட்பு, நட்பாராய்தல், தீ நட்பு, கூடா நட்பு, பழமை, பெரியாரை துணைக்கோடல், சிற்றினம் சேராமின் 7 அதிகாரம் 70 குறள் வெளிப்படையா. இது இல்லாம பல குறள்கள்ல மறைமுகமா நிறைய சொல்லி வச்சிருக்காரு. அது இன்னும் 30 தேரும், 100 குறளுக்கு மேல இருக்கும். நட்பு ஆராய்ந்தீங்கன்னா நாலடியாரும் அப்படித்தான். அப்ப ரொம்ப முக்கியமான விஷயம் சார்ந்ததன் வண்ணமாத. நாம் யாரை சேர்ந்திருக்கிறோமோ, யாரை சார்ந்திருக்கிறோமோ அந்த தன்மை நம்மை சேர்ந்தே தீரும். ஆகையினால நாம நல்ல இடத்துக்கு வந்திருக்கோம். சைவ சித்தாந்தத்தை படிச்சுக்கிட்டு இருக்கோம், பாராட்ட வேண்டிய ஒன்று. இது இது இன்னும் வளர்ந்து எப்போதும் அடியார் கூட்டத்தோடு இணக்கம் கொண்டு நம்ம உயிருக்கு உய்வை தேட வேண்டும். அதுதான் உண்மையான பலர். அடுத்தது ஐம்புலன் தொல்லை. ஐம்புலனால் நம்ம உலகம் பிறந்தது எனக்காகன்னு ஆனந்தமா இருக்கப்படாது. அடல் வேண்டும் ஐந்தன் புலத்தை, மனம் போன போக்கெல்லாம் போக வேண்டாம்னு. கண்ணே பார்த்தது போதும், எவ்வளவு நேரம் தான் செல்ல பார்ப்ப, அப்படி செல்ல பார்த்தாலும் கும்பாபிஷேகத்தை பாரு, எவ்வளவு நேரம் தான் வேற ஏதோ சத்தத்தை கேட்டு கிடப்ப, பெருமானுடைய புகழை கேளு. மடைமாற்றம் செய்ய வேண்டும். லௌகீகத்திலிருந்து ஆன்மீகத்தை நோக்கி நம்முடைய ஐம்புலன்களையும் மடைமாற்றம் செய்ய வேண்டும். அடல் வேண்டும் ஐந்தன் புலத்தை, விடல் வேண்டும் வேண்டிய எல்லாம் ஒருங்கு. எதெல்லாம் ஆசைப்படுறியோ அதெல்லாம் விட்டுடு, விட்டாலே உனக்கு ஐம்புலன்களுடைய தொல்லை போய்விடுங்கிறாங்க. இது ரொம்ப பக்குவவாதிகளுக்கு சொல்லப்பட்டது. இருந்தாலும் சைவ சித்தாந்தத்துடைய ஒரு அற்புதமான கொள்கை இங்கே அமைந்திருக்க காண்கிறோம். இதை விட என்ன சொல்ல முடியும் நுட்பமா சொல்லுங்க? ஆணவத்தை பற்றி, ஆணவம் என்றால் இருட்டும் பாங்க. ஆணவம் உயிரை பற்றி உள்ளதால் தான் உயிர்கள் பிறவி எடுக்க வேண்டி இருக்கிறது. அதனாலதான் சொன்னாரு, அது இருக்கிற வரையில இன்பம் இருக்காது, அது நீங்கன்னா இன்பம் தானா வந்து சேரும். அதன் ஆற்றல் குறைந்தால் இன்பம் நமக்கு கிடைக்கும். ஒண்ணு இந்த பக்கம் இருக்கணும், இல்ல அந்த பக்கம் இருக்கணும். நாம இருளோடு சேர்ந்திருக்கிறோம், ஆணவத்தோடு இருக்கிறோம். இதனுடைய ஆற்றல் குறைந்து பெருமானை பற்றி விட்டால் இன்பம் நமக்கு கிடைக்கும். அதான் ரொம்ப அழகாக, இருள் நீங்கி இன்பம் பயக்கும். இருள் கொஞ்சம் கொஞ்சமா நீங்க 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 இன்பம் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும். இப்படி அர்த்தம் வச்சுங்களேன். இருள் நீங்க 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 இன்பம் வந்து கொண்டே இருக்கும் என கூறி. ஆணவம் பாருங்க, பயிறு நெல்லு முற்ற 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 அப்படியே பால் பிடித்து நிமிர்ந்து நிற்கும் அந்த கதிர். ஆனா அது முதிர 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 தலை சாய ஆரம்பிக்கும். நிறைய நல்லா முதிர்ந்து போச்சுன்னா ரொம்ப சாஞ்சு போய் கிடக்கும். அந்த மாதிரிதான் ஆணவம் உச்சமா இருக்கிற வரையில பணிவு இருக்காது. ஆணவம் அப்படியே குறைய 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 அந்த பணிவு தானா வந்து சேரும். அது இன்பத்தை தரும். முற்றிய நெல்லு அந்த அரிசியாக அமைந்து நமக்கு முன்பொருளாக பயன்படுவது. அதுக்கும் சோறுன்னு பேரு, முக்திக்கும் சோறுன்னு பேரு. சோறு என்றால் உணவையும் குறிக்கும், முக்தியையும் குறிக்கும்.
தெரிஞ்சுக்கங்க. சாதம்னு சொல்லப்படாது, பிரசாதத்துக்கு மட்டும்தான் சொல்லலாம், மீதி வெறும் சாதம் சொல்ல. சாதம்னா பிறவின்னு அர்த்தம். சாதம் வேணும் சாதம் வேணும்னு கேட்காதீங்க, பிறவி வேணும்னு அர்த்தம் ஆகிடும். சோறு வேணும்னு கேளுங்க, அல்லது அன்னம்னு சொல்லுங்க. அன்னம் பாலிக்கும் தில்லை சிற்றம்பலம். அன்னம்னாலும் முக்தின்னு ஒரு அர்த்தம் இருக்கிறது. சரி, அடுத்தது யான் எனது என்னும் செருக்கறுப்பான் வானோருக்கு உயர்ந்த உலகம் புகும். நாம ஒண்ணு சொன்ன பாருங்க, கோப்பெருஞ்சோழனை பத்தி சிந்திச்சோமே. வானோர் உலகம் என்பது ஒரு லிமிட், நம்ம உலகத்துக்கு மேல இருக்குது. அதை தாண்டி ஒரு உலகம் இருக்கிறது, அதுதான் முக்தி, வீட்டு வாரா நெறி. அது யாருக்கு கிடைக்கும்? யான் எனது என்னும் செருக்கறுப்பான். யான் இருக்கக்கூடாது, எனது இருக்கக்கூடாது. அப்ப யான் எனதுன்னா என்னன்னு கேட்டா வித்தியாசமான பொருளா இருக்கு பாருங்க. இந்த உடம்பை யான் என்று நினைக்கிறோம். இந்த உடம்பே நம்மளது கிடையாது. உண்மையான விஷயம் என்னன்னா, இந்த உடம்பு நம்மளது இல்லை. இந்த தமிழ் படிக்கிறதுக்கும் சைவ சித்தாந்தம் படிக்கிறதுக்கும் ஒரு நுட்பமான வேறுபாடு உண்டு. இலக்கண அடிப்படையில சொல்றேன். எனது விரல், எனது மோதிரம், இதை நீங்க தமிழ் இலக்கணம் நடத்தும் பொழுது, நான் கல்லூரியில பாடம் நடத்துறேன் அப்படின்னா, எனது விரல் தற்கிழமை, என்னையும் என் விரலையும் பிரிக்க முடியாது. எனது மோதிரம் பிரிக்கலாம், அப்புறம் மாத்திக்கலாம். எனது வீடு, எனது சட்டை, இதெல்லாம் பிரிக்கலாம். என் தலை, என் மோதிரம், என் கை, என் கை, என் விரல், என் தலை என்பது பிரிக்க முடியாது. அப்ப பிரிக்க முடியாததெல்லாம் தற்கிழமை, பிரிக்கக்கூடியது பிரிதின் கிழமை என்று பாடம் நடத்துவேன் கல்லூரியில் தமிழ் வகுப்பு நடத்தும் போது. ஆனால் சைவ சித்தாந்தம் நடத்துவதாக இருந்தால் என் உடம்பு என்பது தற்கிழமை கிடையாது, பிரிதின் கிழமை. ஏனென்றால் உடம்பு உயிருக்கு கடைசி வரை கூட வராது. ஒரு பாம்பு தோடு உரிப்பதை போல இன்னொரு உடம்புல போய் இந்த உயிர் சேருமே ஒழிய இந்த உடம்போட 100 வருஷத்துக்கு மேல அதிகபட்சம் இருக்க முடியாது. அப்ப இது எப்படி யான் இதை எப்படி சொல்ல முடியும்? இது நமக்கே சொந்தம் இல்லாத உடம்பாச்சே. தலைமுடி நம்ம கேட்குது, நம்ம பேச்சு கட்டுப்படுதா? பல்லு நம்ம பேச்சு கட்டுப்படுதா? காது நம்ம பேச்சு கட்டுப்படுதா? அது வேலையை பார்த்துட்டு போய்கிட்டே இருக்குது. அதனால எனது இல்லாத உடம்பை எனதுன்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். இந்த உடம்பையே நான் அல்லாததே நானுன்னு சொல்றோம், எனதுன்னு சொல்றோம். உடம்பு எல்லாமே பிறப்பருக்கள் உற்றார்க்கு உடம்பும் மிகைன்னு எழுதுவார் பாருங்க திருவள்ளுவர். பிறப்பருக்கள் உற்றார்க்கு உடம்பே மிகையா, இதுவே எக்ஸ்ட்ரா. பொதுவா சொல்லுவாங்க, பட்டணத்தார் பத்திரகிரியாரை பத்தி சொல்லும் போது, கையில திருவோடு வச்சிருந்ததுனால அவங்க ஒரு குடும்பஸ்தன் இருக்கிறான், மேற்கு கோபுர வாசலுக்கு போங்கன்னு திருவடி மருத்துவர்ல சொல்ற கதை நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அப்ப கரபாத்திரமாக கையிலேயே ஏந்தி சாப்பிடுறதும்பாங்க. ஒரு கௌபீனம் கோவணம் மட்டும் கட்டிக்கிட்டு இருப்பாங்க. இன்னும் சில ஞானிகள் அதையும் தாண்டியதாக இருப்பாங்க. அவங்களுக்கு உடம்பே அதிகமா, அதுவே சுமையா. அப்புறம் உடம்புக்கு எங்க இவங்க ஆடை அணிய போறாங்க? இப்படி ஒரு நிலை வந்து சேரும். அப்ப யான் எனது என்கிற செருக்கு எவன் ஒருவன் நீக்குகிறானோ அவன் வானோருக்கு உயர்ந்த உலகம் போகுவான். முதல்ல யான் அற வேண்டுமா எனது அற வேண்டுமா என்பதற்கு கீவாஜி அழகான ஒரு குறிப்பு கொடுக்கிறார். முதல்ல எனது என்பது நீங்க வேண்டும், அப்புறம் யான் நீங்கும்னார். அது ஏன் அப்படின்னு கேட்டாங்க அங்க இருந்தவங்க ஒரு சொற்பொழிவு. அப்ப அவர் சொன்னாரு, முதல்ல பனியன் போட்டு சட்டை போடுறோம், முதல்ல யானு அப்புறம் எனது. ஆனா கழட்டும் போது முதல்ல சட்டையை கழிட்டு தானே பனியனை கழட்ட முடியும். அதனால எனது போன ஒருபாடு தான் யான் போகும் அப்படின்னு நகைச்சுவையா சொன்னாராம். அந்த மாதிரி யான் எனது என்கிற செருக்கு நீங்க வேண்டும். அடுத்தது ரொம்ப அழகு. அப்ப முக்தியை பத்தி சொல்லியிருக்கார். இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு. நம்முடைய புகழெல்லாம் வெறும் புகழ், பெருமானுடைய புகழ் மட்டும்தான் பெரும் புகழ். இந்த கின்னஸ் சாதனை மாதிரி இன்னைக்கு 45 நிமிஷம், அடுத்தவன் 40 நிமிஷம், அடுத்தவன் 10 நிமிஷம், அடுத்தவன் 5 நிமிஷம், சாதனை மாறிக்கிட்டே இருக்கும். நம்ம புகழ் வெறும் புகழ். ஒன்றா உலகத்து உயர்ந்த புகழல்லால் பொன்றாது நிற்பது ஒன்றியில் என்று திருவள்ளுவர் சொன்னாலும் கூட நாம் எல்லாம் புகழுக்குரியவர்கள் இல்லை. நம்மையும் புகழுக்குரியவராக ஆக்குபவன் இறைவன் தான். அவனுடைய புகழ் மட்டும்தான் பொருள் சேர் புகழ். அது அந்த புகழை நாம அடையணும்னு சொன்னா நாம என்ன பண்ணணும்? இருள் சேர் இருவினையும் சேரா. அந்த பெருமானுடைய புகழை நினைச்சுக்கிட்டே இருந்தா, சொல்லிக்கிட்டே இருந்தா நம்மை இந்த இருவினையும் சேராதுங்கிறார். தீவினை நல்வினை ரெண்டுமே. நான் முன்ன சொன்ன பாருங்க, சொர்க்கத்துக்கு உரியது நல்வினை, அதுவும் வேண்டாம். அதுவும் மறுபடியும் கொஞ்ச நாள் கழிச்சு மறுபடியும் பிறவியில் ஆழ்த்தி விடும். பிறவா நிலை மட்டும்தான் வேணுமே ஒழிய பிறக்கும் நிலை எங்களுக்கு வேண்டாம் என்று, நல்வினையும் வேண்டாம் என்று சொல்பவர்கள் சைவ சித்தாந்திகள் தான். அதுக்கு முன்ன வர நாம என்ன படிப்போம்? நம்ம கல்லூரிகள்ல பள்ளிக்கூடங்கள்ல சைவ சித்தாந்தம் படிக்க வருவதற்கு முன்னால் சொல்லி வைத்திருப்பார்கள்,
சொர்க்கத்துக்கு போய் விடுவோம் நாம் அப்படிவாங்க. அங்க என்னையா கிடைக்கும்? அங்க சோமபானம் சுறாபானம் கிடைக்கும். இந்திரன் அங்கதான் இருக்கிறான். ஒரு 4 பேரை நாட்டியம் ஆட சொல்லி பார்த்துக்கிட்டு இருக்கான். நாமும் போய் அங்க ஆனந்தமா இருக்கலாம். அங்க தூக்கம் இல்லை, முதுமை இல்லை, நோய் இல்லை, எல்லாம் சொல்லுவாங்க. அது இன்பம் இல்லை. அதெல்லாம் பொய் இன்பம், நிரந்தரம் இல்லாத இன்பம். என்றைக்காக இருந்தாலும் அதுக்கும் ஒரு முற்றுப்புள்ளி உண்டு. எனவே அதெல்லாம் என்ன சொல்லுவாங்க, நம்ம சைவ சித்தாந்தத்துல பதமுத்தி என்று சொல்லுவார்கள். பதமுத்தி என்றால் குறிப்பிட்ட காலத்துக்கு. பதம்னா பதவி. பதவிங்கிறது எந்த பதவியா இருந்தாலும் சரி குறிப்பிட்ட காலத்துக்கு தான். அதுக்கப்புறம் பதவி வேறு ஒருத்தர் அதுவே கொண்டு வந்துடும். நாம போனா அடுத்த ஆளு அந்த பதவியில் இருக்கிறவங்க. அதான் பதவி. ஆனால் பரமுத்திங்கிறது மேலான இன்பம். அதுதான் நமக்கு தேவை. அதனால நல்வினை என்பது சொர்க்கத்தை கொடுக்கும் அப்படிங்கிறதெல்லாம் சாதாரண நிலை. சைவ சித்தாந்திகள் வேண்டாயா எனக்கு நரகமும் ஒண்ணுதான் சொர்க்கமும் ஒண்ணுதான், எனக்கு ரெண்டும் வேண்டாம், எனக்கு முக்தி தான் வேணும்னு சொல்றவங்க தான் உண்மையான சைவ சித்தாந்திகள். அதனால ரெண்டும் மயக்கத்தை தர்றதுனால இருள் சேர் இருவினை என்று சொன்னார் பரிமையாளருக்கு உரை. அடுத்தது பிறவிகள். எத்தனையோ பிறவி, முற்பிறப்பு பிற்பிறப்பு எல்லாம் உண்டு. ஒருமைக்கன் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எழுமையும் ஏமாப்புடைத்து. 7 பிறவிக்கு கூட வரும், அல்லது எழுகின்ற பிறவிதோறும் கூட வரும். ஒன்றும் கிடையாது. இப்ப நம்ம படிக்கிற படிப்பெல்லாம் நீங்க உடனே ஒரு சந்தேகம், ஒரு மாணவர்கள் கேட்பாங்க, ஐயா நான் போன பிறப்பு மனிதனா பிறந்திருப்பேன் இல்லையே, போன பிறப்புல எவ்வளவு படிச்சிருப்பேன், இந்த பிறப்பு பிறந்ததுமே எனக்கு ஏபிசிடி ஞாபகம் இல்லையே, நான் இங்கிலீஷ் படிச்சிருக்க மாட்டேன்னா, அல்லது எனக்கு சொல்ல தெரியலையே எழுத தெரியலையேன்னு கேட்டான் ஒரு மாணவன். அப்படி கிடையாதுப்பா. ஒரு பிறவியில் நாம் கற்பது எல்லாம் நிறைய படிக்கிறோம். அது பொது அறிவு, ஜெனரல் நாலேஜ்னு பேரு. அது அடுத்த பிறவியில் என்ன ஆகும்? ஜெனரல் நாலேஜா இருக்காது, அது நுண்ணறிவாக மாறும். ஐக்கியூன்னு சொல்றோம் பாருங்க, நுண்ணறிவாக மாறும். ஒரு கல்லூரியில அல்லது பள்ளிக்கூடத்துல 40 பேருக்கு பாடம் நடத்துறோம்னா 4 மாணவன் சொல்றதுக்கு முன்ன ரெடியா இருக்கான், ஐயா எனக்கு புரியுதுங்கிறான். மீதி நடுத்தரமா இருக்கிற மாணவன் ஐயா 2வது தடவை சொன்னா புரிஞ்சுக்கோன்றான். இன்னும் 4 மாணவன் இருக்கிறான், ஜென்மத்துக்கு இன்னும் 4 தடவை நடத்தினாலும் எனக்கு விளங்காது ஐயாங்கிறான். ஆனால் நாம் நடத்தக்கூடிய ஒரே ஆசிரியர், ஒரே கற்பிக்கும் முறைதான். என்ன காரணம்? இந்த 3 தராதரம், தலைமாணாக்கர், இடைமாணாக்கர், கடைமாணாக்கருக்கு என்ன காரணம்? ஐக்கியூ தான் காரணம். அந்த ஐக்கியூ எதனால் வருகிறது? முற்பிறவியில் அவர்கள் படித்தது. அதுதான் தத்தம் உண்மை அறிவே மிகும்வார் திருவள்ளுவர். இன்னும் ஒரு இடத்துல நுண்ணிய நூல் போல கற்பினும் மற்றும் தான் உண்மை அறிவே மிகும்வாரு. அது நிறைய திருக்குறள் அப்புறம் எங்க சொல்றது, அது பாடும் போய்கிட்டே இருக்கும். அதனால நான் மாணவர்களுக்கு அழகா சொல்லுவேன். இப்ப நாம படிக்கிற படிப்பு இருக்குது பாருங்க, படிச்சா மார்க் கிடைக்குது, வேலை கிடைக்குது, பணம் கிடைக்குது. நீங்க படிச்சா நல்லா படிச்சிருந்தீங்கன்னா உங்க வம்சம், உங்க பிள்ளைங்களும் அறிவுள்ளதா, அந்த ஜீன்கள் மூலமா அறிவுடையதா வருது. அப்ப உடம்பு சார்ந்தும் அது பல தலைமுறைக்கு வருது. திருவள்ளுவர் சொல்ற மாதிரி உயிர் சார்ந்தும் பல பல பிறவிகளுக்கு வருதுன்னா, அப்ப ஒரு தடவை தான் படிக்கிறோம். மல்டி பர்பஸா, மல்டி பலனா அது அமையுது பாருங்க. பல விதமா உடம்புக்கும் உதவுது, உயிருக்கும் உதவுது. உங்க தலைமுறைக்கும் செல்வம் சேர்த்து வச்சா கூட அழிஞ்சிரும். ஆனா நீங்க படிச்ச கல்வி அந்த ஜீன்கள் மூலமாக அடுத்த தலைமுறைக்கு போய் சேருது. நீங்க சேர்த்து வச்சது உங்களுக்கு பல பிறவிகளுக்கு ஐக்குவா அது தொடர்ந்து வருது. எப்பேற்பட்ட விஷயம், ரொம்ப நுட்பமானது. எப்படியெல்லாம் படைச்சிருக்கான் ஆண்டவன். இதை உதாரணமா சொல்றேன். ராமானுஜம் ஒரு சின்ன வயசுலயே அவருக்கு எப்படி அந்த மேத்ஸ் எல்லாம் கை வந்ததுன்னா முன் ஜென்மத்தினுடைய ஆற்றல் தான். நான் ஒண்ணு சொன்ன பாருங்க, அந்த மாதிரி என்ன ஒரு செய்தி அது வலைத்தளத்துல பார்த்தது. சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்கள் காலத்துல ஒரு பெண் எந்த கோயிலுக்கு போனாலும் அங்கெல்லாம் என்னென்ன உபநடனம் இருக்குதோ அவங்களுக்கு முன்ன பண்ண படிச்ச மாதிரி தெரியல, நாங்க போனோம் அப்படியே ஒப்பிக்கிறாங்க. இந்த இந்த இடத்துக்கு உரியது இந்த உபநிஷத்துன்னு சொல்றாங்க. ஆச்சரியமா இருக்கு. அப்ப இது முற்பிறவியில் அவங்க படித்திருக்கிறார்கள். நம்ம ஊர்ல இங்க ஒரு அந்தனர் ஒருவர் இருக்கிறார், ஐயர் ஒருத்தர் இருக்காரு. அவரு சமையல் செய்யக்கூடியவர், விசேஷங்களுக்கு சமையல் செய்வார். அவர் என்ன பண்றாரு, ஒரு நாள் ஒரு பிள்ளை தமிழ் எழுதி கொடுக்குறார். குளஞ்சியப்பர் பிள்ளை தமிழ்னு படிச்சு பார்த்தா அப்படி ஒரு சந்தம். இவர் 2 நூற்றாண்டுக்கு முன்ன இருக்க வேண்டியவர்னு தோணுது. அவ்வளவு அழகான சந்தம். அடே அப்பா. அவர் சொல்றாரு, தமிழாசிரியர்கிட்ட கொடுத்தா கூட படிக்கிறதுக்கு தயங்குகிறார்கள், அவ்வளவு ஆழமா பொருள் இருக்குதுன்னு. அப்ப இந்த ஆற்றல் அவருக்கு எப்படி வந்தது? இந்த ஜென்மத்தில் அவர் வேணா இந்த எம்ஏ, எம்ஃபில், பிஹெச்டி இதெல்லாம் முடிக்காமல் இருக்கலாம். ஆனால் இந்த தகுதி முழுக்க அவருக்கு இருக்கிறது. அந்த சந்தத்தை உள்வாங்கிக் கொள்ளக்கூடிய திறனும் அந்த பக்தி உணர்வும் பல பிறவிகளுக்கு அவருக்கு வந்திருக்கிறது. ஏதோ சில சூழ்நிலையினால விடுபட்ட குறையா இருக்கலாம். ஆனாலும்
அந்த புலமை அவரை விட்டு போகவில்லை. ரொம்ப அற்புதமா விரைவில் அந்த நூல் வெளிவர இருக்கு. எதுக்கு சொல்றேன்னா, இதெல்லாம் எப்படி வந்தது? ஒரு 5 வயது மாணவனை பார்க்கிறோம், திருக்குறள் முழுக்க ஒப்பிக்கிறான். இன்னும் கம்பராமாயணம் ஒப்பிக்கிறான். நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, ஒரு 10 ஆண்டு 15 ஆண்டுகளுக்கு முன்னால திருமூலநாதன் ஒரு மாணவன், ஒரு சிறுவன், மாணவன், ஒரு 5 வயசு சிறுவன். அப்ப இந்த ஆர்வம் எப்படி வருது? ஒரு பெண்ணு தொல்காப்பியம் முழுக்க ஒப்பிக்குது தூத்துக்குடியிலன்னு பாக்குறோம், ஒரு பெண்ணு திருக்குறள் முழுக்க ஒப்பிக்குதுன்னு பாக்குறோம். ஏன் மத்த இருக்கிற 50 மாணவர்கள் இல்ல அந்த ஊரை சேர்ந்த அத்தனை பேருக்கும் முடியாம ஒரு மாணவன் தொல்காப்பியம் பாடம் நடத்துறோம், 500 ரூபாய் எழுதி காட்டுறான்னா எழுத மாட்டேங்கிறான் டெஸ்ட் வச்சா. அவனுக்கு பரீட்சைக்கு மார்க் உண்டு, இவன் எழுத மாட்டேங்கிறான். எம்ஏ மாணவன் கூட படிக்க மாட்டேங்கிறான். ஆனா ஒரு 11வது படிக்கிற பொண்ணு முழுக்க தொல்காப்பியத்தை ஒப்பிக்குது, 9வது படிக்கிற பொண்ணு எழுதி காட்டுது. ஏன், எப்படி, எதனால? முற்பிறவி தோற்றப்போகுது, வேற ஒண்ணும் கிடையாது. அதனால இதுக்கெல்லாம் காரணம் முற்பிறவி தான், வேற என்ன சொல்ல முடியும்? நம்ம விதியை வெல்ல இயலுமா? இது என்ன சைவ சித்தாந்தமா என்னன்னு கேட்காதீங்க. ஒருவர் ஒரு பிறப்பில செய்த பாவ புண்ணியங்களே அடுத்து அவரை வந்து அடுக்கும் இடத்து பிராரப்தம் அல்லது விதின்னு நம்ம பேர் வைக்கிறோம். விதைத்தது விளைந்தே தீரும், விதி வென்றே தீரும். அப்படி இல்லைன்னா அது பேரு விதி கிடையாது. அப்படி இல்லைன்னா நாம சொல்றோம். அப்ப நம்ம முயற்சி செய்தா விதியை வெல்லலான்னு திருவள்ளுவர் சொல்றாரு ஒரு இடத்துல. இந்த நோய், கடன், எதிரி, இந்த தடைகளை எல்லாம் விதி என்று நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் உண்மை அது கிடையாது. இடுக்கன் வருங்கால் நகுகன்னார் திருவள்ளுவர். இந்த சின்ன சின்ன தடையெல்லாம் நீ தாண்டி போப்பா, உன்னால வெல்ல முடியும். பிராரப்தம் என்பது நம் கைவசம் இல்லாவிடினும் ஆகாமியம் நம் கைவசம் தான் உள்ளது. எனவே முயற்சி செய்தால் நாம நம்முடைய திருத்தடைகளை தோற்கடிக்கலாம். அதை நம்ம விதின்னு பேர் வச்சிருக்கோம். நாம ஜெயிக்கிறதுக்கு பேர் தான் விதி. நோயெல்லாம் நோய் செய்தார் மேலவாம், நோய் செய்யார் நோயின்மை வேண்டுபவர். உனக்கு இனிமே எதிர்காலத்துல மறுபிறவில துன்பம் இல்லாம இருக்கணும்னு ஆசைப்பட்டா நீ யாருக்கும் துன்பம் செய்யாத. என்ன அழகா சொல்லிட்டே இருப்பாருங்க. ஆனா துன்பப்படணும்னு நினைச்சா நீ துன்பம் செய்யி அப்படிங்கிறார். அப்ப எதையோ விதின்னு நாம நினைக்க கூடாது. தெய்வத்தான் ஆகாது எனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும். தெய்வம்னா இங்க நம்ம நினைக்கிற தெய்வம் கிடையாது. முருகரும் விநாயகரும் சிவபெருமானும் பார்வதியும் இவங்க எந்த அர்த்தம் கிடையாது. தெய்வம் என்ற சொல்லுக்கு திருவள்ளுவர் அல்லது பரிமேலழகர் தரக்கூடிய விளக்கம் என்னன்னு கேட்டா, முற்பிறவி பயன், ஊழ்வினைன்னு அர்த்தம். ஊழ்வினையினால் தடை வந்த போது நீ சோர்ந்து போகாதே, முயற்சி செய். ஒரு உண்மையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். யாரெல்லாம் உண்மையாக உழைக்கிறார்களோ அவர்களுக்கு பலன் காலதாமதமாக வந்தாலும் கூட, ஏன்னா போன பிறவியில பண்ண பாவத்தினால ஏதோ தடை இருக்குதுங்கன்னு சொன்னாலும் கூட அந்த பலன் எங்கும் போகாது, நமக்கு வந்தே தீரும். அதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க. எங்கெல்லாம் முயற்சி உண்டோ அங்கெல்லாம் வெற்றி உண்டு. இது மறக்கவே கூடாது. ஊழுங்கிறது நம்முடைய கற்பனை. ஊழ் கோட்பாடு எதுக்கு சொன்னாங்கன்னா, சோர்ந்து போகிற பொழுது மனம் உடைந்து போயிடுவான் சில பேர். அந்த மனமுடைந்து போகவனே, மனமுடைந்த நிலையில் இருப்பவனை தேற்றுவதற்காகத்தான் இந்த கோட்பாடை ஒழிய சோம்பேறித்தனத்துக்கு கிடையாது. ஒரு பழமொழி உண்டு, தேனை தடவி கொண்டு தெருவெல்லாம் புரண்டாலும் ஒட்டுகிற மண் தான் ஒட்டுன்னு. உடனே நான் படிக்க மாட்டேன், நான் சும்மா போய் பரீட்சையை எழுதுவேன், ஏன்னா எனக்கு மார்க் 80 மார்க் வரணும்னா வரட்டும், 100 மார்க் வரணும்னா வரட்டும், நான் எவ்வளவு எழுதினாலும் வரக்கூடாதுன்னு இருந்தா வராதுன்னு பேசுனா இது அறிவாளித்தனம் கிடையாது. இது முட்டாள்தனமான ஒரு லாஜிக். நம்மள நிறைய பேர் அப்படிதான் இருக்கிறோம். வரணும்னா வரட்டுங்க, நாம என்னங்க பண்றது? நம்ம தலையில என்ன எழுதிருக்குதோ அதாங்க நடக்கும். அன்னைக்கு எழுதுந்து அழித்து எழுத முடியுமா? அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. மீண்டும் சொல்லுகிறேன், நம்முடைய முயற்சிக்கு பெயர் தான் தவம். அந்த தவத்தின் பயனாகத்தான் நமக்கு வெற்றி கிடைக்கிறது அல்லது மறுபிறவி கிடைக்கிறது. இந்த ஜென்மத்தில் நீங்கள் எவ்வளவு உழைக்கிறீர்களோ முதல்ல உங்க கடமையை செய்யுங்க. தவம் செய்வார் தம் கர்மம் செய்வார். இதுக்கு 2 அர்த்தம் இருக்கு. உன் கடமையை செய்தா அதுவே தவம். நீ ஒன்னும் போய் அஷ்டமி நவமி விரதம் இருக்க சொல்ல, ஒத்த காலில் நிக்க சொல்ல, மழையில நிக்க சொல்ல, குடத்துல நிக்க சொல்ல, அதெல்லாம் கிடையாது. அமாவாசை பௌர்ணமி எல்லாம் உன்னை யாரும் பார்க்க சொல்ல. நீ தவம் செய்வார் தம் கர்மம் செய்வார்னு ஒரு அர்த்தம். என்ன ஒரு அர்த்தம் என்னன்னா, தவம்னா என்ன தெரியுமா? சரியை கிரியை யோகம் ஞானம் சைவ சித்தாந்தம் படிக்கிறதான் தவம். நாம மட்டும்தான் நம்ம கர்மத்தை செய்யணும். நம்ம கர்மம் நாம இந்த உலகத்தில் பிறந்ததன் நோக்கம் இனி பிறக்கக்கூடாது. அந்த பிறக்கக்கூடாதுங்கிறதுக்கு
எது உபயோகமான வேலையோ அது எதுன்னா இந்த தவம் தான். சரியை கிரிய யோகம் ஞானம் சைவ சித்தாந்தம் தான். இதை நாம தான் செய்கிறோம். மீதி பேரெல்லாம் அவம் செய்கிறார்கள். பணம் சேகரிக்கிறவங்களாம் அவம் செய்து நம்மை சுற்றி இருக்கிறவங்களாம் அவம் செய்கிறார்கள். மீண்டும் பிறப்பதற்கு வழி சேர்க்கிறார்கள், வழி செய்கிறார்கள். இன்னும் ஒரு மாடி கட்டுகிறார்கள், இன்னும் ஒரு கார் வாங்குகிறார்கள், இன்னும் 10 பிறகு பிறக்க போகிறார்கள். போகட்டும். ஊழையும் உப்பக்கம் காண்பர். இதெல்லாம் நம்ம சொன்னது மீண்டும் சொல்றேன். அதாவது ஒழுவினை கோட்பாடு சைவ சித்தாந்தத்தின் குறை என்று சில பேருடைய கட்டுரையை நான் படித்தேன். எனக்கு மனசுக்கு வருத்தமா இருந்தது. அதனாலதான் நான் இதை பதிவு பண்ணேன். மார்க்கண்டேயன் கதையை நாம தான் எழுதியிருக்கிறோம். சைவம் தான் சொல்லுது. மார்க்கண்டேயன் விதியை வென்றானா இல்லையா, அவன் தவம் வென்றதா இல்லையா, வென்றதல்லவா. அதனால நீங்க எதையும் விதின்னு நினைச்சு குழம்பையும் கிடக்காதீங்க. எனக்கு இதுதான் என் தலையில எழுதிருக்கு, ஜோசிகார் அதெல்லாம் கிடையாது. முயற்சி செய், பெருமானி நம்பு, எல்லாம் நடக்கும். அவன் நினைச்சானா எல்லாத்தையும் மாற்றுவான். இதெல்லாம் நம்ம கற்பனைகள் எல்லாம் சரிபடாது. ஆக மனச்சோர்வு கொள்ளக்கூடாது, தாழ்வு மனப்பான்மை கொள்ளக்கூடாது. இறைவனை முற்றுமாக நம்புவோம். அதனால விதியை வெல்ல முடியுமான்னா முடியும். இறைவன் தான் அந்த வெல்லும் ஆற்றலை தரக்கூடியவன். அந்த மாதிரி மறுபடியும் வெவ்வேறு உடம்பு எடுக்கிறோம். இது வாடகை வீட்டில் நிறைய போய் குடியிருக்கிறோம். சொந்த வீடு இல்லாதவன் பல வீடுகளில் போய் குடியிருக்க வேண்டிய நிலைமை இருக்கிறது. சொந்த வீடு இருந்தால் நான் ஏன் இப்படி ஒதுங்கக்கூடியா நான் இருக்க போறேன் என்று வருந்துவார்கள். அந்த மாதிரி இந்த உயிருக்கு உண்மையான வீடு, சொந்த வீடு எது தெரியுமா? சிவபெருமான் திருவடி. அது கிடைக்கிற வரையில இங்கிட்டும் அங்கிட்டும் தவளை உடம்பு, பாம்பு உடம்பு, கீரி உடம்பு, குரங்கு உடம்பு, மனித உடம்பு, பறவை உடம்பு ஏதோ எடுத்து தவிச்சு கிடக்கும். புக்கில் அமைந்தின்று கொள்ளோ புக்கு இல், நிரந்தரமா புகுந்து இருந்து வாழக்கூடிய முத்தி வீடு பேர் என்கிற வீடு இன்னும் இதுக்கு அமைய வாசகம் ஓது சொல்றாரு பாருங்க. சார்பு உணர்ந்து, நாம் எந்த சார்புக்கு சேர வேண்டும்னு முதல்ல நீ உணரணும். சார்பு கெட ஒழுகின், இந்த உலகியல் நீ நடந்து கொண்டால் மற்றழித்து சார்தரா சார்தர நோய், இந்த உலகத்துல வரக்கூடிய துன்பங்கள் உன்னை அணுக மாட்டா. ரொம்ப நுட்பமா சொல்ற. அப்ப வீடு உனக்கு கிடைக்கும்னு அர்த்தம். இருவினை ஒப்பு, இன்பம் துன்பம் ரெண்டையும் ஒன்னா நினைக்கணும். ராமனை பற்றி சொல்லுவாங்க. மெய் திருப்பதமே வென்ற போதிலும் இத்திருத்துறந்து ஏகென்ற போதிலும் சித்திரத்தின் அளந்த செந்தாமரை ஒத்திருக்கும் முகத்தினை உண்ணுவாள். அசோகவனத்து சீதை நினைச்சுக்கிட்டு இருந்தாலாம். நாளைக்கு உனக்கு மகுடாபிஷேகம்னு சொல்லும் போது மகிழவும் இல்லை, இன்னைக்கு கிளம்பி காட்டுக்கு போ மறுநாள் சொல்லும் போது வருந்தவும் இல்லையா. எப்பவும் ஓவியத்துல இருக்கிற தாமரை மாதிரி இருந்தாலாம், குளத்துல இருக்கிற தாமரை மாதிரி இல்லையா. அந்த மாதிரி நாம எப்படி இருக்கணும்? வேண்டுதல் வேண்டாமை இல்லாதவர்களாக இருக்க வேண்டும். நல்வினை தீவினையை சமமாக்கிறது இன்னைக்கு முடியாது, என்னைக்காவது அது கூடி வரும். இன்பத்துள் இன்பம் விளையாதான், துன்பத்துள் துன்பம் உறுதல் இடும். இன்பம் வருகிற பொழுது துண்டி குளிப்பதோ, துன்பம் வருகிற பொழுது துவண்டு விடுவதோ கூடாது. இதுதான் இருவினை ஒப்பு. இன்பத்தையும் துன்பத்தையும் சமமாக கருதணும். இதுக்கு இன்னொரு அர்த்தமும் இருக்குது. அதாவது 1000 ரூபாய் ஊழல் செய்து 1000 ரூபாய் கோயில் டொனேஷனுக்கு கொடுத்துட்டாரு ஒருத்தர். உடனே சொல்றாரு எனக்கு இருவினையும் ஒப்பாயிடுதுன்றாரு. அது கிடையாது. 1000 ரூபாய் ஊழல் செய்ததுக்கு தனிய தண்டனை உனக்கு நரகத்துல உண்டு, 1000 ரூபாய் கோயிலுக்கு கொடுத்ததுக்கு தனிய உனக்கு சிறப்பு உண்டு அப்படிங்கிறாங்க. அப்ப குறுக்கு வழியில் சம்பாதிப்பது, நேர்மையற்ற வழியில் சம்பாதிப்பது, அதை இறைவனுக்கு கொடுப்பது, கடத்தேங்காய் எடுத்து வழி பிள்ளையாருக்கு குடைக்கிறது, இதெல்லாம் செல்லாது. அது கிடையாது இருவினை ஒப்பு. இன்பத்தையும் துன்பத்தையும் சமமாக நினைக்கிற மனநிலை தான் இருவினை ஒப்பு. இரு வினையையும் இருவினை பயனையும் சமமாக கருதுகிற உள்ளம் உனக்கு வேண்டும் அப்படிங்கிற பக்குவத்தை சொல்லி தருகிறது. இதுக்கு வழிகாட்டுறது சரியை கிரியை யோகம் ஞானம் ஆகிய இந்த 4 தான். சரியை கிரியை யோகம் ஞானம். உங்களுக்கே தெரியும். சரியை உடம்பால் கோயிலுக்கு வேண்டிய தொண்டு செய்யறது. கிரியை எல்லா விதமான தொண்டுகளோடு மந்திரங்கள் சொல்லி பெருமானை வழிபட, தொட்டு வழிபடுறத ஒரு விக்கிரகம் வச்சு வழிபாடு செய்யறது. யோகம் அந்த பக்குவத்தினாலே மனசால முதல்ல புற வழிபாடு, அப்புறம் புறமும் அகமும் சார்ந்த
கிரியை, அப்புறம் அக வழிபாடு யோகம், அப்புறம் அதை ஒன்றி இருப்பது ஞானம். அதனால சாலோக சாமீப சாரூபம் சாயுச்சியும் கிடைக்கும். இறைவன் இருக்கும் உலகத்தை அடைவோம் சரியினால. இறைவனுக்கு மிக அருகில் மகனை போல உரிமை கொண்டாடும் நிலைக்கு போவோம் சாமீபம். இறைவனை போலவே வடிவம் எடுக்கக்கூடிய பாக்கியம் கிடைக்கும் சாரூபம். இறைவனோடு மாணிக்க வாசகர் கலந்த மாதிரி, நடராசரோட கலந்த மாதிரி சாயுச்சியம். இப்படி சொல்றாங்க. அதுதான் மற்றின்று வாரா நெறின்னு சொல்லப்படுகிறது. கற்று ஈண்டு மெய்ப்பொருள் கண்டார். சைவ சித்தாந்தத்தை கற்று ஈண்டு இந்த உலகத்துல மெய்ப்பொருள் உண்மையான பொருளை தெரிந்து கொண்டவர்கள் எதை கண்டார்கள்? மற்ற ஈண்டு வாரா நெறியை அடைவார்கள் என்று சொல்லப்படுகிறது. திரிகடுகத்துல வணக்கம் அம்மா. பொன்மலர் அப்படின்றவங்க கொஞ்சம் மைக் ஆஃப் பண்ணுங்கம்மா. நல்லது. திரிகடுகத்துல ரொம்ப அற்புதமான ஒரு கருத்து. ஒருத்தன் திட்டுறதையும் சந்தோஷமான நல்ல சொல்லா நினைக்கணுமா? நெய் பெய்த சோறாக கூழை நினைக்கணுமா? வேப்பங்காய கொடுத்தா வெள்ளை கட்டியா நினைக்கணுமா? அப்படி நினைச்சான்னா அவனுக்கு மெய்ப்பொருள். இதுதான் இருவினை ஒப்பு. இதை விட சொல்ல முடியுமா? திரிகடுக்கும் நாம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் என்னமோ அப்படின்னு. பாருங்க என்ன அழகு பாருங்க. வைததனை இன்சொல்லா கொள்வானும். ஒருத்தன் திட்டானா நம்ம என்ன பண்ணுவோம்? ஓஹோ என்ன திட்டிட்டியா, 2 பங்கு நான் திட்டுவேன்னு குதிப்போம், கோவப்படுவோம். சரி போட. இன்சொல்லா பாராட்டின மாதிரி நினைச்சு சிரிக்கணுமா? அப்ப நம்மள பைத்தியம் நினைப்பானோ? நெய் பெய்த சோறு என்று கூழை மதிப்பானும். அது கூழை கூட நெய் சோறு விருந்துன்னு நினைக்கணும். ஊரிய கைப்பதனை ரொம்ப கைக்குது. என்ன கைக்குது? கைப்புன்னா கசப்புன்னு அர்த்தம். உப்பு நாம இன்னைக்கு கைக்கிறதுன்றோம், கசப்பு தான். கைப்புன்னா கசப்புன்னு அர்த்தம். கட்டினா வெள்ளை கட்டி, கருப்பட்டின்றமே. அப்படி என்று உண்பானும். அதே அப்பா என்ன பக்குவம் பாருங்க. இம்மூவர் மெய்ப்பொருள் கண்டு வாழ்வார். இதை விட சொல்ல முடியுமா சைவ சித்தாந்தம்? எதுக்கு சொல்றேன்? காலந்தோறும் தங்க இலக்கியம் தொடங்கி திருக்குறள் மிக பரவி ஆள்வோல் தழைத்து அருகுவோல் வேரோடி திருக்குறள்ல திரிகடுகம் முதலான நூல்களிலும் தொடர்ந்து அப்புறம் திருமுறைகள்ல வந்திருக்குது. நம்ம ஒண்ணு சொன்ன பாருங்க, பால்ல நெய் மாதிரி இருந்தது தங்க இலக்கியம், தயிர்ல நெய் மாதிரி இருந்தது இந்த 14 கீழ்கணக்கு நூல்கள். திருமுறையில வெண்ணெயில நெய் மாதிரி, அது நெய்யாவே மணக்கிறது சித்தாந்தம் 14 சாத்திரம். அப்படி வச்சு நினைச்சுக்க. திருமுறைகள்ல சைவ சித்தாந்தம் வரிசையா பார்த்துக்கிட்டே வரும். இறைவன் சொரூப லட்சணம் இதெல்லாம். ஏன்னா திருமுறைகளை படிக்கிற பொழுது சாத்திர ஞானம் இல்லாமல் படிச்சா பிரயோஜனம் இல்லை. சாத்திரங்களை படிக்கும் போது திருமுறை அறிவு இல்லாமல் படிச்சா பொருத்தி பார்க்க முடியாது. இது ஒரு நாணயத்தின் 2 பக்கம் மாதிரி. சங்க இலக்கியம் நடத்தும் போது தொல்காப்பியம் தெரியணும், தொல்காப்பியம் நடத்தும் போது சங்க இலக்கியம் தெரியணும். 2ம் தெரிஞ்சவன் பாடம் நடத்த அருமையா இருக்கும், மாணவர்கள் கேட்க சிறப்பா இருக்கும். இல்லைங்க இதுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லைங்க, இது சென்னைக்கு போறது அது திருச்சிக்கு போறது, நான் விழுப்புரம் போறேங்கன்னு நான் ஒரு பக்கம் நிக்க கூடாது. ஒரு நாமம் ஓர் உருவம் ஒன்றும் இல்லாருக்கு 1000 திருநாமம் பாடினாம் தெல்லை எனம் கொட்டாமோ. ஒரு நாமம் ஓர் உருவம், பெருமானுக்கு எதுவும் இல்லைங்கிறது சொரூப லட்சணம். அவனுக்கு நாமளா என்ன பண்றோம்? பேர் வச்சுக்கிறோம். நிறைய பேர் வச்சு நிறைய வடிவங்கள் மாகேஸ்வர மூர்த்தங்கள்லாம் வச்சு என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கோம். பேர் வச்சு கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். அது தடத்த லட்சணம். அந்த குறிப்பு எங்க இருக்கு? திருவாசகத்துல இருக்கு. இறை இயல்பு இப்படிப்பட்டது. இறைவன் 5 தொழில்களை நிகழ்த்துகிறான். திருவம்பாவில வருது பாருங்க, போற்றி அருளுகனின் ஆதியாம் பாதமலர். உலகத்துக்கு ஆதினா தொடக்கம், பிறப்பை உண்டாக்குவது. போற்றி அருளுகனின் அந்தமாம் செந்தளிர்கள், முடிவை தருவது உலகத்துக்கு. உலகத்துக்கு ஆதி, உலகத்துக்கு அந்தம். போற்றி எல்லா உயிர்க்கும் தோற்றமாம் பொற்பாது, எல்லா உயிர்களையும் படைப்பதும் நீதான். போற்றி எல்லா உயிர்க்கும் போகமாம் பூங்கழல்கள், எல்லா போகத்தையும் கொடுத்து காப்பது, திருமாலாக இருந்து காப்பது நீதான், பிரமனாக இருந்து படைக்கிறது நீதான். போற்றி எல்லா உயிர்க்கும் ஈராம் இணையடிகள், இந்த உயிருக்கு இந்த பிறவியை விட்டு அடுத்த ஒரு பிறவியை ருத்ரனாக இருந்து செய்யறது நீதான். போற்றி மால் நான்முகனும் காணாத புண்டரீகம், மறைப்பு சக்தி மகேஸ்வரன் மகேசன்னு சொல்லுவாங்க, நீதான். போற்றி யாம் உய்ய ஆட்கொண்டவர்களும் பொன்மலர்கள், அருள்பாலிக்கிறது அது சதாசிவமூர்த்தம், அதுவும் நீதான். போற்றி யாம் மார்கள் நீர் ஆடு எழோர் எம்பாவா. இங்கேயே 5 மூர்த்தங்களுடைய செய்தி வருது. அதாவது உலகத்தை தோற்றுவித்து காத்து அழித்தல், சடம் சார்ந்த 3 நடக்கிறது. உயிர்களுக்கு கூடுதலாக உடம்பும் சடம் தானே, அதனால அந்த 3 நடக்கணும். உயிருக்கு மறைத்தலையும் பிறகு அருளையும் செய்வது அது சித்து சார்ந்து நடக்கிறது. சடம் சார்ந்து 3 செயல்: படைத்தல், காத்தல், ஒடுக்குதல் அல்லது அழித்தல்.
மறைத்தல் அருளல் சித்து சார்ந்த செயல். ஆக 5 தொழிலை இறைவன் நடத்துகிறான், 5 தொழிலை நடத்துகிறான். படைத்தும் காத்தும் படைத்தும் கறந்தும் விளையாடின்னு படிக்கிறோம் பாருங்க சிவபுராணத்துல, அந்த பகுதியில நினைவுபடுத்திக்கங்க. இன்னும் நிறைய சொல்லலாம், சும்மா உதாரணத்துக்காக. அவன் அவன் அவனன்றி ஓரணுவும் அசையாது. நான் முன்னையே சொன்னேன், ஆட்டுவித்தால் அருவருவர் ஆடாதாரு. அவன் தான் நம்மை ஆட்டுவிக்கிறான். அவன் தான் நம்மை அடக்கு வித்தால் அருவருவர் அடங்காதாரே, ஒட்டு வித்தால் அருவருவர் ஓடாதாரே, உருகு வித்தால் அருவருவர் உருகாதாரே, பாட்டு வித்தால் அருவருவர் பாடாதாரே. இன்னைக்கு பேசுறேன்னா நானா பேசுறேன், அவன் பேசுறான். நாம ஒளிபெருக்கிதான். பணி வித்தால் அருவருவர் பணியாதாரே, காட்டு வித்தால் அருவருவர் காணாதாரே. கடைசி அடிதான் அற்புதமானது. காண்பார் யார் கண்ணுதலாய் காட்டாக்காலே. அவன் அசையாவிட்டால், அவன் உள்ளிருந்து உணர்த்தாவிட்டால் எதுவும் இல்லை. பாடம் நடத்துவதும் இல்லை, பாடம் கேட்பதும் இல்லை, சூரியன் உதிப்பதும் இல்லை, இருள் படர்வதும் இல்லை, எதுவும் இல்லை, எதுவும் இல்லை. அவ்வளவுதான், எல்லாம் அவன் செயல். இதை உணரணும் சைவ சித்தாந்தம். இறைவன் ஐம்பூதங்களாக இருக்கிறான். சூரியன் சந்திரன் என்கிற 2, அதாவது பகல் இரவை உண்டாக்கக்கூடிய ஒளிப்பொருள்களாக இருக்கிறான். எல்லா ஆத்மாக்களிலும் அடங்கி இருக்கிறான். 5, 2, 1, 5, 2, 7, 1, 8 அட்டமூர்த்தம். மீது எல்லாமும் அவன் தான். உதாரணத்துக்காக 8 முக்கியமான பொருட்கள், மற்ற பொருட்களும் அவன் தான். இப்ப நம்ம உடம்பு ஐம்பூதத்தால் ஆனது தானே, அதனால எல்லாத்துக்கும் சொல்லிட்டேன். அவனே இரு சுடர்த்தி ஆகாசமாவான், அவனே புவி புனல் காற்றாவான், அவனே இயமானனாய், இயமானன்னா ஆத்மா, அட்டமூர்த்தியுமாய் ஞான மயனாகி நின்றானும் வந்து. காரைக்காலமையார் 5ஆம் நூற்றாண்டு ஞான சம்பந்தர் அப்பருக்கு முற்பட்டவங்க, அப்பவே பதிவு பண்ணி வச்சிருக்கிறாங்க. அதுக்கு மேல என்ன சொல்ற? சைவ சித்தாந்தம் இதானே, இதானே சைவ சித்தாந்தம். இன்றைக்கே வந்தது. ஆகமங்களையும் மொழிபெயர்த்தார்கள், அதெல்லாம் இருக்கு. ஆனாலும் இந்த சிந்தனைகள் காலந்தோறும் திருக்குறள் தொடங்கி சங்க இலக்கியம் தொடங்கி தழைத்து வந்திருக்கிற நம்ம தலைப்பு என்ன? தமிழ் இலக்கியங்கள்ல சைவ சித்தாந்த சிந்தனைகள், சிவபெருமான் பற்றிய சிந்தனைகள் எப்படி முறையான பாதையில போய்கிட்டு இருக்கும். ரொம்ப அழகா வந்துகிட்டு இருக்கு. அட்டமூர்த்தம், ரைட். எல்லாமே அருள் தாங்க. இறைவன் அருள் இல்லாவிட்டால் எதுவுமே கிடையாது. அருள் தான் உலகத்தை. சிவபெருமான் சொல்றமே, ஒரு உருவம் ஒரு நாமம் ஒன்றும் இல்லான்றவன் சிவன். எப்ப அவன் இறங்கி வந்தானோ அந்த இறங்குற நிலை, இறக்கத்துக்கு பேரே அருள் தானே. அந்த அருள் தான் சக்தி. அப்ப சக்தி இல்லைன்னா எதுவுமே இல்லை. சிவபெருமானுடைய மூர்த்தமே சக்தின்னு சொல்லுவாங்க. சிவபெருமான் இன்னைக்கு எல்லாம் சொல்றமே, அவர் பாம்பு கழுத்துல வச்சுக்கிட்டு இருக்காரு, சடமுடி வச்சிருக்காரு, மான் இருக்கு, மழு இருக்கு, யானத்தோல் புலித்தோல், எல்லாம் அந்த தோற்றமே சக்தி தான். நீங்க சக்தினா பெண்ணுன்னு அர்த்தம் வைக்க வேண்டாம். இறங்கி வந்த அந்த உணர்வுக்கு பெயரே சக்தி. அதுக்கு பேர் தான் அருள். அது இங்க இயங்குது, இயக்குது, அதான் ஆற்றல். அப்ப ஆற்றல் என்றாலும் சக்தி, அருள் என்றாலும் சக்தி, சிவம் என்றாலே சக்தி. கண்ணுக்கு தெரியாம இருந்தா, உணர முடியாமல் இருந்தால் சிவம், எது உணரப்படுகிறதோ அது சக்தி. அப்ப எல்லாமே சக்தி தான், எல்லாமே அருள் தான். இந்த உலகத்தை இயக்குவது அருள் தான். அழகு. அருளே உலகெல்லாம் ஆள்விப்பது. அம்மா சொல்றாங்க, காரைக்கால் அம்மையார். உலகெல்லாம் ஆள்விக்கிறது அருள் தான் ஐயா. ஈசன் அருளே பிறப்பறுப்பதானால், நம்ம படைச்சதும் அதுதான், ஒரு நாளைக்கு நம்ம பிறப்ப வேறு அறுப்பதும் அதுதான். அருளாலே மெய்ப்பொருளை நோக்கும் விதி உடையேன். அந்த அருள் எனக்கு இன்னைக்கு உணர்ச்சி இருக்குது. அவங்க எப்படி எல்லாம் குடும்பம் பண்ணாங்க, அந்த வந்தவருக்கு உணவு கொடுத்தாங்க, அந்த மாம்பழத்தை பெருமான் வரவழைச்சு கொடுத்த கேட்டதும் கொடுத்தாரு. அதுல வேற சுவையை மாற்றி இவங்க இந்த சுவை அற்ப சுவை, பேரின்ப சுவைக்கு வான்னு ஒரு மாம்பழத்தை வச்சு உணர்த்திட்டாரு. உடனே புறப்பட்டு வந்தாங்க. மெய்ப்பொருளை நோக்கும் விதி உடையேன். நாம என்ன பண்றோம்? இப்ப நாம எங்க வந்திருக்கோம்? அருளாலே. கிட்டத்தட்ட காரைக்காலமையாரை அவங்க பயணத்தை நோக்கி நாம போறோம். மெய்ப்பொருளை நோக்கும் விதியுடையோம். யார்? நாம இன்னைக்கு சைவ சித்தாந்தம் படிக்க வந்திருக்கோம். அப்ப நமக்கு எது கை கூடும், எது கை கூடாதுன்னு கேட்டா, நீங்க என்னென்ன உலகியல நினைக்கிறீங்களோ அத்தனையும் உங்களுக்கு கிடைக்கும். ஆனா நீங்க அதோட அமைஞ்சிடாதீங்க. ஆமா ஐயா, நான் கேட்டதெல்லாம் கிடைச்சிருது, இது வேண்டாம், நமக்கு கிடைக்கும். எஞ்ஞான்றும் எப்பொருளும் ஆவது எனக்கு. இந்த பிறவியிலையும் அடுத்த பிறவியிலையும் எப்பொருளும் எனக்கு கிடைக்கும்னு அர்த்தம். சிவபெருமானை நோக்கி நீங்க பயணப்பட்டா, உண்மையான வீடு ஒருத்தன் கட்டித்தரான்னா மணல் வீடு கட்டித்தர மாட்டானா? வீடு பேரையே கொடுக்குறான்னா இந்த ஓட்டு வீட்டையும் மெத்த வீட்டையும் மாடி வீட்டையும் கொடுக்க மாட்டானா? மணல் வீட்டை கொடுக்க மாட்டானா? இதெல்லாம் அற்ப இன்பங்கள். பேரின்பத்தை தரவனுக்கு சிற்றின்பம் தர தெரியாதா? நீங்க இந்த வரியை மட்டும் மனப்பாடம் பண்ணிக்கங்க. மெய்ப்பொருளை நோக்கும் விதியுடையோ நாம அத்தனை பேரும் நமக்கு எல்லாம் கூடி வரும். ஞாபகம் வச்சுங்க. எஞ்ஞான்றும் எப்பொருளும் ஆவது எனக்கு. இதை ஒரு கோட்பாடா உங்க வீட்டு எழுதி வச்சுக்கங்க. கடவுள் எனக்கு எல்லாத்தையும் கொடுப்பாரு. இந்த நம்பிக்கையை மட்டும் விடாதீங்க. அடுத்தது முக்கரண வழிபாடு.
கண்ணார கண்டு பெருமான் என்ன பண்ணோம், என் கையார கூப்பி எண்ணார எண்ணத்தால் எண்ணியும் விண்ணோன் எரியாடி என்றென்றும் என்பொருவன் கொள்ளோ. அவனை பத்தி திருநாமத்தை அவன் செயல்பாடுகளை புகழ்ந்துகிட்டே இருக்கணும். பெரிய ஆணை காணப்பெறும் நான் பாடிக்கிட்டே இருந்தா ஒரு நாளைக்கு அவன் என் கண்ணுக்கு தென்படுவான். அப்ப எண்ணம் சொல் செயல் முக்கரண வழிபாடு வேண்டும். மிக அழகாக சிவபிரகாஷ் சுவாமிகள் சொல்லுவாங்க, நெடுங்கடி நெடில் நினைக்கிறேன், அதுல திரிகரண சுத்தி பத்தி சொல்லுவாங்க. இப்ப ஏதாவது வயிற்றுல ஒண்ணு கிடக்க ஒரு பொருள் போடுதுன்னா அதை வயிறை கிளீன் பண்ணணும்னா நீங்க இந்த எனிமா எல்லாம் கொடுக்குறாங்க, காலி ஆயிடுது. உடம்புல அழுக்கு இருக்குதுன்னா சரி சோப் போட்டு குளிக்கிறீங்க. வாயில ஏதாவது அழுக்கு இருக்குதுன்னா ஏதோ இந்த பல் டாக்டருங்கெல்லாம் வாயில போட்டு கொப்பளிக்க சொல்றாங்க, பிரஷ் பண்ண சொல்றாங்க, போயிடுது. உன் எண்ணம் தூய்மையாக வேண்டுமானால் என்ன செய்வது? அங்கதான் ஏற்கனவே இருக்குது. என்னது இந்த அழுக்காறு அவா வெகுளி எல்லாம் இருக்குது. இந்த அழுக்கெல்லாம் இருக்குது, அதை எப்படியா கிளீன் பண்றது? அங்க எந்த எனிமாவை கொடுக்கறது? பெருமானை தியானம் செய்யுங்கள், அதான் எனிமா. அது அந்த அழுக்கை போக்கிடும். யாரையோ தெரிஞ்சோ தெரியாமலும் நம்ம திட்டுறோம், அல்லது ஒருத்தருக்கு ஒருத்தர் கொளுத்தி போட்டு சண்டையை வரவழைச்சிடுறோம், அல்லது புறம் பேசுகிறோம். அது வாய் அழுக்கல்ல, சொல்லு அழுக்கு. வாய் அழுக்கு பேஸ்ட் போட்டுக்கலாம், சொல்லு அழுக்கு. பெருமானுடைய திருநாமத்தை சொல்லுங்கள், புகழை பாடுங்கள், இந்த அழுக்க அந்த தூய்மையை எடுத்துரும். திரிகரண சுத்திக்கு யோசனை சொல்றாரு திருவள்ளுவர் சிவபிரகாஷ் சுவாமிகள். உடம்பால நாம என்ன தெரிஞ்சோ தெரியாமலோ எறும்பெல்லாம் மெரிக்கிறோம், எத்தனையோ கொலை பாதகங்களை செய்யறோம், அல்லது துன்பத்தை செய்கிறோம் பிற உயிர்களுக்கு. திருக்கோயிலுக்கு சென்று வழிபாடு செய்யுங்கள். இந்த இந்த இது இந்த இந்த தீர்த்தம் அதை தூய்மையாக்கணும். அப்ப இந்த 3 தீர்த்தங்கள் இதுதான்: தியானம், தோத்திரம், வழிபாடு, சுத்தி வரும். இதை கடைபிடிச்சா முக்கரணம் தூய்மையாயிடும். வழிபாட்டின் பயன் என்னையா கிடைக்கும்? வழிபட்டா என்ன வேணும் உனக்கு? காலனையும் வென்றோம். என்ன துணிச்சல் அம்மாவுக்கு? காலனையும் வென்றோம். போடா, யமனை கடந்து விட்டோம். ஏன்னா அதாவது சைவ சித்தாந்தம் படிக்கிறவங்களுக்கு சாவு இல்லை, மரணம் இல்லை. ஐயா இது நம்புற மாதிரியா இருக்கு? அதுல ஒரு நுட்பம் இருக்குது, அதை நான் சொல்றேன், கவனிச்சிங்க. சைவ சித்தாந்தம் படிக்கிறவங்களுக்கு சாவு இல்லை, மரணம் இல்லைன்னு ஏன் சொல்றேன்னா, யமனிடத்தில் யார் யார் சென்று சேர்க்கிறார்களோ அவன் என்ன பண்ணுவான், தண்டனையை கொடுத்து மறுபடியும் பிரம்மன் கிடத்த அனுப்பிச்சிடுவான். பிரம்மன் மறுபடியும் படைக்க வைப்பான். அவன் 2 பேருக்குள்ள அப்படி ஒரு கனெக்ஷன் இருக்குது. ஆனால் சைவ சித்தாந்திகளுக்கு மரணம் இல்லை. ஏன்னா யமதூதர்களோ யமனோ அவர்களை அழைத்து செல்ல மாட்டார்கள். சிவலோகத்திலிருந்து சிவனடியார்கள், நம்ம மூத்தவர்கள் பூதகணமா இருக்கிறவங்க நம்மளை அழைச்சிட்டு போவாங்க. அப்ப யமன்கிட்டயே நம்ம போக மாட்டோம். அப்ப காலனையும் வென்றோம். என்னாச்சு? யமன்கிட்ட போக வேண்டிய வேலை இல்லை. கடு நரகம் கை கழன்றோம். யமன்கிட்டயே போகணும்னா நரகத்துக்கு ஏன் போக போறோம்? சொர்க்கத்துக்கு ஏன் போக போறோம்? எதுவுமே வேணாம், நேரம் நம்ம பெருமான் கட்டியே போயிட்டோம். மேலை இருவினையும் வேறறுத்தோம். நமக்கு என்ன இல்லை, பெருமானை வழிபட்டதுனால. இந்த முன்ன சொன்ன பாருங்க, அந்த சஞ்சீதம் ஆகாமியம் இதெல்லாம் எதுவும் கிடையாது. பிராரப்தம் இப்ப அனுபவிச்சுருக்கோம், அது முடிய போகுது. மேலை இருவினையும் வேறறுத்தோம், முடிஞ்சு போச்சு. கோல அரணார் அழகான அந்த முப்புறங்கள்ல சுத்தி வந்தாங்களே, அவங்க அவிந்து அழிய வெந்தி அம்பு எய்தான். ஒரு அம்பு விட்டான் பாருங்க, நெருப்பு அம்பு, அக்னி அஸ்திரம். திருமால் தான் அம்பு, அதனுடைய நுனி அக்னி, சிறகு வாயுன்னு சொல்லுவாங்க. திரிபுரம் எரித்த கதையெல்லாம்